முதியவர் ஷியோன் இப்போது ஒரு அடிமையைப் போல குழைந்து பேசத் தொடங்கினார். ஹெவன்லி ஸ்டோன் கிளானின் சார்பாக உங்களை நான் மனதார அழைக்கிறேன். எங்கள் கிளானில் இருக்கும் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். 100 நட்சத்திரங்களை எட்டிய ஒரு மேதையின் இரத்தமும் ஸ்டோன் கிளானின் உடல்வாகு அமைப்பும் இணைந்தால் உலகையே ஆளக்கூடிய ஒரு வாரிசு பிறக்கும் என்பது ஷியோமின் கணக்கு. அப்படி நடந்தால் மற்ற 5 ஹெவன்லி கிளான்களையும் ஸ்டோன் கிளான் எளிதாக விஞ்சுவனும். பர்பிள் தண்டர்பாடி வலிமையானதுதான், ஆனால் அது இன்னும் அதன் முழுமையை அடையவில்லை. ஆனால் டாங்சியான் காட்டிய இந்த 100 நட்சத்திர ஆற்றல் என்பது முற்றிலும் வேறொரு கரம். ஸ்டோன் கிளானின் இளைய தலைமுறையினரால் கூட இது சாத்தியமற்றது. அங்கிருந்த மற்ற வீரர்கள் பொறாமையில் வெந்து போயினர். 6 பெரும் ஹெவன்லி கிளான்களில் ஒன்றே ஒரு வீரனுக்கு முன்னால் இப்படி மண்டியிடுவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? டாங்சியான் மென்மையாக புன்னகைத்தார். ஸ்டோன் கிளானில் இணைவதா? அது ஒன்றும் முடியாத காரியமில்லை. ஆனால் எனக்கு ஒரு சிறிய கோரிக்கை இருக்கிறது என்றார். ஷியோனின் கண்கள் பிரகாசமடைந்தன. நம்பிக்கை பிறந்துவிட்டது. முன்பு நடந்த கசப்பான சம்பவங்களை அவர் மறந்துவிட்டார். உலகில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. லாபம் மட்டுமே நிரந்தரம். சொல்லுங்கள், உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது மிதமிஞ்சியதாக இல்லாதவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எச்சரிக்கையுடனும் ஆவலுடனும் கேட்டார். டாங்சியான் தன் குரலை தாழ்த்திச் சொன்னார். அவர் இந்த ஸ்டோன் போன் சிட்டிக்கு வந்ததன் மிக முக்கியமான நோக்கமே அதுதான். ஸ்டோன் கிளானிடம் மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சர் எனப்படும் தார்மீக போர் மறைநூலின் ஒரு பிரதி இருப்பதாக கேள்விப்பட்டேன். நான் அதை பார்க்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஷியோனின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கியது. என்ன, மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சரா? அவரது முகம் உடனடியாக பதற்றமடைந்தது. ஏனெனில் அந்த மறைநூல் உண்மையில் டாங் கிளானுக்கு சொந்தமானது. அதன் அபரிமிதமான ஆற்றலை ஸ்டோன் கிளான் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறது. பண்டைய காலத்தில் டாங் கிளானின் முன்னோர்கள் இந்த மறைநூலை பயன்படுத்தி தங்களுக்கு இணையான நிலையில் இருந்த மற்ற கிளான்களின் டஜன் கணக்கான வீரர்களை கொன்று குவித்திருந்தனர். 60 ஹெவன்லி கிளான்களும் அந்த போர்க்களத்தில் சிதைந்து போயின. பிணங்கள் மலை போல குவிந்தன. இரத்தம் ஆறாக ஓடியது. டாங் குடும்பத்தின் மூதாதையர் மறைந்த பிறகு அந்த மாரல் மார்ஷல் ஸ்கிரிப்சர் 11 துண்டுகளாக சிதறியது. அதில் 5 துண்டுகள் தடயமே இல்லாமல் மறைந்துவிட்டன. மீதமுள்ள 6 துண்டுகள் 6 ஹெவன்லி கிளான்களின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டன. விதிப்படி இந்த மறைநூல் ஒருபோதும் கிளானை தாண்டி வெளியே செல்லக்கூடாது. ஆனால் டாங்சியான் போன்ற ஒரு அபூர்வ மேதையை நழுவவிடவும் ஷியானுக்கு மனமில்லை. ஷியான் தயக்கத்துடன் நின்றிருந்தபோது ஒரு முதிர்ந்த குரல் அங்கிருந்த மௌனத்தை கலைத்தது. நீ அந்த மறைநூலை பார்க்கலாம், ஆனால் அதற்கு முன்னால் உனது தகுதியை நீ நிரூபிக்க வேண்டும். அந்த குரலை தொடர்ந்து ஒரு உருவம் முன்னால் வந்தது. அதை கண்டதும் டாங்சியானின் இதயம் ஒரு கணம் அதிர்ந்தது. வந்திருப்பது வேறு யாரும் அல்ல, ஷியாய் காங். அத்தியாயம் 157. தடைகளை தகர்த்தல். இது வெறும் சிறுபிள்ளை விளையாட்டு. ஷியாய் காங் தோன்றிய அடுத்த வினாடியே ஷியோன் உட்பட ஸ்டோன் கிளானின் அத்தனை உறுப்பினர்களும் தலைவணங்கி மரியாதை செலுத்தினர். டாங்சியான் எச்சரிக்கையானார். ஷியாய் காங் இந்த கிளானின் உண்மையான சக்தி மையம். அவரது பலம் அளவிட முடியாதது. தற்போதைய நிலையில் டாங்சியான் அவருக்கு இணையாக போரிடுவது கடினம். இருப்பினும் டாங்சியான் ஏற்கனவே தனது உண்மையான தோற்றத்தை மாற்றியிருந்தார். எனவே அடையாளம் காணப்படுவோம் என்ற பயம் அவருக்கு இல்லை. மேலும் அவரிடம் இருந்த லிமிட்லெஸ் தாவோ பாடி எந்த ஒரு ஆற்றல் அலையையும் பிரதிபலிக்கக்கூடியது. இப்போது அவர் அந்த மறைநூலுக்கு இணையான ஒரு புனிதமான ஆற்றலையே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். உனக்கு அந்த மறைநூல் வேண்டுமா என்று கேட்ட ஷியாய் காங் டாங்சியானை மேலிருந்து கீழ் வரை உற்று நோக்கினார். அவரது பார்வையில் ஒரு ஆபத்தான மின்னல் வெட்டியது. சிறு சந்தேகம் வந்தாலும் டாங்சியானை அங்கேயே அழித்துவிடும் முடிவில் அவர் இருந்தார். ஆனால் டாங்சியான் எதற்கும் அஞ்சாமல் நிதானமாக பதிலளித்தார். ஆமாம், நான் வந்தது அந்த மறைநூலுக்காகத்தான். இந்த நேரடியான பதில் ஷியாய் காங்கின் சந்தேகத்தை ஓரளவுக்கு குறைத்தது. இவன் உண்மையில் தீய எண்ணம் கொண்டவனாக இருந்தால் இவ்வளவு வெளிப்படையாக பேச மாட்டான் என்று அவர் நினைத்தார். இது ஸ்டோன் கிளானின் கோட்டை. ஒரு சிறு அசைவு தவறாக இருந்தாலும் இவனை துண்டு துண்டாக வெட்டிவிடலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. டாங்சியானின் துணிச்சல் அவரது நேர்மையை உணர்த்துவது போல் இருந்தது. டாங்சியான் எதையும் மறைக்கவில்லை என்பதை அவர் நம்பத் தொடங்கினார். உனக்கு அதைத் தர ஒரே ஒரு காரணத்தை சொல் என்று ஷியாய் காங் அழுத்தமாக கேட்டார். டாங்சியான் தனது கையை மெல்ல நீட்டினார். அடுத்த நொடி வேஸ்ட் கேரக்டர் ஸ்க்ரோல் எனப்படும் அந்த மறைநூலின் ஒரு பகுதியின் ஆற்றலை தூண்டினார். ஷியாய் காங்கின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இது என்ன? இந்த ஆற்றல் அலைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சருடையதுதான்.
டாங்சியானின் தற்போதைய நிலையை பார்த்தால் அவர் குறைந்தது 10 ஆண்டுகளாவது இதை பயின்றிருக்க வேண்டும். ஒரு மனிதனின் ஆற்றல் வரையறுக்கப்பட்டது. ஒரு மாபெரும் மேதை கூட இந்த ஒரு பகுதிக்கு இவ்வளவு காலத்தை வீணாக்க மாட்டார். அவர் உண்மையிலேயே இந்த கலையில் முழுமையடைய விரும்பினால் ஒழிய. ஷியாய்காங்கின் சந்தேகம் இப்போது முற்றிலுமாக மறைந்தது. ஆனால் டாங்சியான் தனது லிமிட்லெஸ் டாவோ பாடி மற்றும் 10,000 ஃபோல்ட் மல்டிப்ளேயர் என்ற அந்த மர்மமான சக்தியை பயன்படுத்தி சில நொடிகளிலேயே பல தசாப்தகால பயிற்சியின் பலனை அடைந்தார் என்பது அவருக்கு தெரியவில்லை. தற்செயலாக எனக்கு அந்த மறைநூலின் ஒரு சிறுபகுதி கிடைத்தது. 10 ஆண்டுகளாக அதை பயின்றதில் அதன் அபரிமிதமான சக்தியை நான் உணர்ந்தேன் என்று டாங்சியான் நிதானமாக கூறினார். தொடர்ந்து தேடியதில் அந்த மறைநூலின் மற்ற துண்டுகள் 6 பெரும் கிளான்களிடம் இருப்பதை அறிந்தேன். அதனால்தான் இந்த ஸ்டோன் போன் சிட்டிக்கு வந்தேன். இப்போது ஷியாய்காங் முழுமையாக நம்பினார். புரிகிறது, ஒரு அரைகுறையான கலையை முழுமைப்படுத்த விரும்புவது இயற்கையானதுதான். எங்களிடம் அதன் ஒரு துண்டு இருப்பது உண்மைதான். ஆனால் அதை உன்னிடம் சும்மா கொடுத்துவிட முடியாது. டாங்சியான் கையை தட்டி கம்பீரமாகச் சொன்னார், விலையை சொல்லுங்கள். அந்த மறைநூலுக்காக எவ்வளவு ஆன்மீக கற்களை வேண்டுமானாலும் கொடுக்க நான் தயார். இதை கேட்டதும் சுற்றியிருந்த வீரர்கள் வாயை பிளந்தனர். என்ன ஒரு திமிரு! விலையை சொல்லுங்கள் என்று கேட்கிறானே, இவன் ஒரு தற்காப்பு கலை வெறியானத்தான் இருக்க வேண்டும். நான் மட்டும் ஷியாய்காங்காக இருந்தால் 5 மில்லியன் இல்லை 10 மில்லியன் ஹெவன் கிறிஸ்டல்களை கேட்டிருப்பேன் என்று ஆச்சரியப்பட்டனர். ஷியாய்காங் தன் கண்களை சுருக்கி பார்த்தார். டாங்சியான் எவ்வளவு திமிராக பேசுகிறாரோ அவ்வளவு அதிகமாக அவர் மீது நம்பிக்கை வளர்ந்தது. டாங்சியான் எவ்வளவு திமிராக நடந்து கொள்கிறாரோ அவ்வளவுக்கு அவரது நோக்கம் தூய்மையானது என்று ஷியாய்காங் நம்பினார். ஏனெனில் உள்நோக்கம் கொண்ட எவரும் தங்களை நோக்கி இவ்வளவு கவனத்தை ஈர்க்க மாட்டார்கள். அது தேவையற்ற சோதனைகளையே கொண்டு வரும். இந்த இளைஞன் உண்மையில் அந்த மறைநூலுக்காகத்தான் வந்திருக்கிறான் என்று அவர் உறுதியாக தீர்மானித்தார். ஷியாய்காங்கின் கண்களில் ஒரு தந்திரமான ஒளி மின்னியது. ஒரு சாதாரண பிரதிக்காக இப்படிப்பட்ட ஒரு அசாத்திய மேதையை தங்கள் பக்கம் இழுப்பது லாபகரமான ஒப்பந்தம் என்று அவர் நினைத்தார். ஆனால் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு ஹெவன்லி கிளான் உறுப்பினராக அவர் அவ்வளவு எளிதாக பணிய தயாராக இல்லை. இந்த இளைஞனுக்கு அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பதை புரிய வைக்க அவர் விரும்பினார். மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சர் என்பது எங்கள் கிளானின் இரகசியச் சொத்து. பொதுவாக இதை வெளியில் யாருக்கும் தரமாட்டோம். இருப்பினும் உனது ஆர்வத்தைக் கண்டு இந்த முதியவர் உனக்காக ஒரு விதிவிலக்கை செய்ய நினைக்கிறேன். டாங்சியான் வெளிப்புறத்தில் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பது போல் நடித்தார். ஆனால் உள்ளுக்குள் அவர் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தார். ஷியாய்காங் ஒரு நரி என்பதை அவர் அறிவார். அவ்வளவு சீக்கிரம் அவர் மறைநூலை கொடுத்துவிட மாட்டார். இதில் ஏதோ சதி இருக்கிறது என்பது அவருக்கு புரிந்தது. ஷியாய்காங் மெலிதாக புன்னகைத்துச் சொன்னார், ஆனால் நான் இந்த கிளானில் ஒரு சாதாரண மூத்த அதிகாரிதான். அதிக செல்வாக்கு இல்லாதவன். உனக்காக அந்த மறைநூலை வாங்கித் தருவது அத்தனை எளிதல்ல. நீ ஒன்று செய்ய வேண்டும். டாங்சியான் உள்ளுக்குள் எள்ளி நகையாடினார். என்ன செய்ய வேண்டும்? நீ ஏதாவது ஒரு அசாத்திய சாதனையை நிகழ்த்த வேண்டும். அது ஸ்டோன் கிளானில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரையும் உன் திறமையின் மீது நம்பிக்கை கொள்ள வைக்க வேண்டும். டாங்சியான் மெல்ல சிரித்தார். உங்கள் சவாலை முன்வையுங்கள். ஷியாய்காங் பலமாக சிரித்தார். இது ஒன்றும் கடினமானதல்ல. இந்த ஆண்டின் ஸ்டோன் கிளான் சோதனை 3 நிலைகளை கொண்டது: பலம், கலைநயம் மற்றும் மனநிலை மற்றும் ஒருங்கிணைந்த திறன். இந்த 3 நிலைகளையும் நீ ஒருவனாகவே கடந்துவிட்டால் எங்கள் கிளானின் வலிமைமிக்க மூத்த அதிகாரிகள் கூட உனக்கு அந்த மறைநூலை தர மறுக்க மாட்டார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. முடியவே முடியாது. 3 நிலைகளையும் ஒருவனாக கடப்பதா? அது சாத்தியமே இல்லை. அவரது பலம் அசாத்தியமானதுதான். ஆனால் மற்ற 2 நிலைகளும் வெறும் உடல் பலத்தால் மட்டும் வெல்லக்கூடியவை அல்ல என்று மக்கள் அதிர்ச்சியுடன் பேசிக்கொண்டனர். மனநிலை ஆர்டிஸ்டிக் கன்செப்ஷன் சோதனையும் ஒருங்கிணைந்த திறனும் சாதாரணமானவை அல்ல. அதிலும் குறிப்பாக ஒருங்கிணைந்த திறன் நிலையில் ஸ்டோன் கிளானின் சொந்த சீடர்களிடமிருந்தே சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அவருக்கு நிலைமையை சிக்கலாக்குவதற்காகவே ஷியாய்காங் இப்படி ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என்று மக்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தனர். ஷியாய்காங் ஒரு தந்திரமான புன்னகையுடன் டாங்ஷியானை பார்த்தார். அந்த மறைநூலை பெறுவதற்கு நீ இவ்வளவு ஆர்வமாக இருக்கும்போது இந்த சிறிய கோரிக்கையை நிறைவேற்றுவது உனக்கு ஒன்றும் பெரிய சுமையில்லையே என்று கேட்டார். டாங்ஷியான் உரக்கச் சிரித்தார். நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல.
மிக எளிதாக இதை நான் முடித்துக் காட்டுவேன். ஷியாய் காங்கின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. நல்லது, உனது செயல்பாடுகளைக் காண நான் ஆவலோடு இருக்கிறேன். பலம் குறித்த முதல் சோதனையில் நீ ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுவிட்டாய் என்றார். அதற்கான பரிசு என்று டாங் ஷியான் புன்னகையுடன் கேட்க, கவலைப்படாதே, உனது பரிசு விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என்று ஷியாய் காங் பதிலளித்தார். டாங் ஷியான் கம்பீரமாக கையை அசைத்து, வாருங்கள், மனநிலை சோதனைக்குச் செல்வோம் என்று அறிவித்தார். டாங் ஷியான் உண்மையிலேயே அடுத்த சோதனைக்கு தயாரானதைக் கண்டதும் அங்கிருந்த தற்காப்பு கலை வீரர்கள் பெரும் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர். ஸ்டோன் கிளான் சீடர்களின் வழிகாட்டுதலுடன் டாங் ஷியான் சதுரத்தின் வலதுபுறத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கேயும் ஒரு கருங்கல் தூண் நின்றிருந்தது. அதை சுற்றி பல வீரர்கள் கூடி நின்று அவ்வப்போது வியப்பொலிகளை எழுப்பினர். கடவுளே, மனநிலையில் இவ்வளவு பெரிய முழுமையா? ஆதிக்கம் செலுத்தும் நிலைக்கு ஒரு படிதான் பாக்கியிருக்கிறது. அற்புதம்! 6 பெரும் ஹெவன்லி கிளான்களை தவிர்த்து பார்த்தால் இவன்தான் இந்த சோதனையில் முதலிடம் பிடிப்பான் போலிருக்கிறது என்று ஒருவன் வியந்தான். டாங் ஷியான் தன் குடும்பத்தினருடன் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முன்னால் சென்றார். அங்கே ஒரு கட்டுமசான நபர் தனது 2 கைகளையும் உயர்த்தி கர்வத்துடன் நின்று கொண்டிருந்தார். அந்த தூணின் அடியிலிருந்த ஒரு ஸ்டோன் கிளான் சீடன் முடிவுகளை அறிவித்தான். ஜூ நெருப்பு மனநிலையில் பெரும் முழுமை எய்தியுள்ளார். மனநிலை பட்டியலில் 20வது இடத்தை பிடிக்கிறார். பரிசு இடைநிலை ஹெவன் கிறிஸ்டல் மற்றும் செலஸ்டியல் தயர் பொக்கிஷம். சுற்றியிருந்தவர்களின் பொறாமை பார்வைகளுக்கு மத்தியில் ஜூ தனது பரிசை பெற்றுக்கொண்டு தலையை உயர்த்தியபடி மேடையிலிருந்து இறங்கினார். அவர் தனது நிலையை நிலநாட்ட வேண்டும் என்ற நோக்கிலேயே இங்கு வந்திருந்தார். இசு அடைந்த இந்த வெற்றியைக் கண்டு பல தற்காப்புக்கலை அமைப்புகள் அவரை தங்கள் பக்கம் இழுக்க போட்டி போடும். இனி அவருக்கு தேவையான வளங்களுக்கு தட்டுப்பாடே இருக்காது. அவர் வெற்றியின் உச்சத்துக்கே சென்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். முதியவர் ஷியோன் ஒரு புன்னகையுடன் சொன்னார், இதுதான் மனநிலை மதிப்பீட்டு தூண், ஆர்டிஸ்டிக் கான்செப்ஷன் அசஸ்மெண்ட் ஸ்டீல். டாங் ஷியான் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கையை அலட்சியமாக அசைத்து ஒரு கேள்வியை கேட்டார். நேரடியாக விஷயத்திற்கு வாருங்கள். இதில் முதலிடம் பிடிக்க எவ்வளவு ஆற்றல் தேவை? அத்தியாயம் 158. இப்போது நான் தான் முதல்வன், இல்லையா? முதலிடம் பிடிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். இந்த சிறிய வாக்கியம் அங்கிருந்த கூட்டத்தை அப்படியே ஊமையாக்கியது. யார் இவன்? இவ்வளவு திமிராக பேசுகிறான். எடுத்த உடனேயே முதலிடம் பற்றி பேசுகிறானே, என்ன ஒரு துணிச்சல்! கனவு காண்பது நல்லதுதான், ஆனால் யதார்த்தம் மிகவும் கசப்பானது தம்பி. முதலிடம் பிடிப்பது அவ்வளவு எளிதென்று நினைத்தாயா என்று சுற்றியிருந்த வீரர்கள் ஏளனமாக சிரித்தனர். ஆனால் ஏற்கனவே டாங் ஷியானின் 100 நட்சத்திர சாதனையை பார்த்த வீரர்கள் சும்மா விற்கவில்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் மூத்தவர் இப்போதான் அந்த பலம் காட்டும் தூணில் முழு மதிப்பெண் எடுத்துவிட்டு வந்திருக்கிறார். அவர் முதலிடம் பற்றி பேசுவது முற்றிலும் நியாயமானதுதான் என்று அவர்கள் பதிலடி கொடுத்தனர். நிச்சயமாக அந்த தூணையே உடைத்தவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. முதலிடம் என்பது இவருக்கு கைவந்த கலை. முதலிடம் கிடைக்காவிட்டால் நாங்கள் இந்த போட்டியை பார்ப்பதற்கே வரமாட்டோம் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். அங்கிருந்த தற்காப்பு கலை வீரர்கள் இப்போது 2 பிரிவாக பிரிந்தனர். ஒரு தரப்பினர் டாங் ஷியானால் இது முடியாது என்று வாதிட்டனர். இன்னொரு தரப்பினர் பலத்தில் சிறந்தவர் புரிதலிலும் சிறந்தவராகத்தான் இருப்பார் என்று வாதிட்டனர். ஷியோன் எதையும் பேசாமல் தன் நீண்ட தாடியை தடவிக்கொண்டே கூட்டத்தை கவனித்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு தெளிவானது. டாங் ஷியானை கண்காணிப்பது. உடல் பலம் என்பதும் மனநிலை புரிதல் என்பதும் முற்றிலும் வேறானவை. உடல் பலத்தை முறையான பயிற்சி மற்றும் உடல் சீரமைப்பு மூலம் வளர்க்கலாம். ஆனால் மனநிலை என்பது ஞானம் சம்பந்தப்பட்டது. ஒருவன் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு கலையின் நுணுக்கமான புரிதல் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இந்த தூண் மிகவும் மர்மமானது. மிக தூய்மையான மற்றும் ஆழமான புரிதலால் மட்டுமே இதில் அதிக மதிப்பெண் பெற முடியும். தம்பி, நான் உன்னை எச்சரிக்கிறேன். இதில் முதலிடத்தை அவ்வளவு சுலபமாக அடைந்துவிட முடியாது என்று ஷியோன் வெதுவாக சொன்னார். மனநிலை தூணில் முழு மதிப்பெண் பெறுவது என்பது கனவில் கூட நினைக்க முடியாத ஒன்று என்று ஷியோன் எச்சரித்தார். டாங் ஷியான் ஒரு புருவத்தை உயர்த்தி, ஓ, அது அவ்வளவு கடினமா என்ன என்று கேட்டார். ஷியோன் நிதானமாக விளக்கினார். இதில் 80 நட்சத்திரங்களை தொட வேண்டுமானால் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கலையில் நீ உச்சகட்ட முழுமையை அடைந்திருக்க வேண்டும். டாங் ஷியான் ஏளனமாக சிரித்தார். அவ்வளவுதானா? சுற்றியிருந்தவர்களின் முகங்கள் ஆத்திரத்தில் துடித்தன. இந்த சிறிய வயதில் 10,000 தற்காப்பு கலை வீரர்களில் ஒருவரால் கூட எட்ட முடியாத அந்த உச்சகட்ட முழுமையை இவன் இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறானே. ஒருவேளை 1,00,000 வீரர்களில் ஒருவருக்கு மட்டுமே இது சாத்தியப்படலாம். இத்தனை குறைவான வாய்ப்பு இருக்கும் ஒரு விஷயத்தை
இவன் எளிது என்று சொல்வதைக் கேட்டு அங்கிருந்தவர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். ஷியோன் கூட இப்போது தன் புருவங்களை சுருக்கினார். அந்த மாரல் ஸ்கிரிப்சர் மறைநூலை பயில்வதற்கே ஒரு மனிதனின் வாழ்நாள் போதாது. அப்படி இருக்கும்போது இந்த இளைஞன் மனநிலை நுணுக்கங்களை பயில எங்கே நேரம் கிடைத்திருக்கும்? அதிகபட்சம் இவன் சாதாரண முழுமை நிலையை எட்டியிருக்கலாம். இவனால் ஒருபோதும் முதலிடத்தை பிடிக்க முடியாது என்று ஷியோன் கணக்கு போட்டார். எனக்கு 80 நட்சத்திரங்களை பற்றி தெரிய வேண்டிய அவசியமில்லை. முழு மதிப்பெண் பெற என்ன நிபந்தனை என்று மட்டும் சொல்லுங்கள் என்றார் டாங்சியான் அலட்சியமாக. இந்த வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை வாயடைக்க செய்தன. ஷியோனுக்கு இப்போது ஆத்திரம் வரத் தொடங்கியது. இவ்வளவு திமிர் பிடித்த ஒருவனை எப்படி ஸ்டோன் கிளானில் சேர்த்து கொள்ள முடியும்? இவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும். வானத்திற்கு அப்பால் இன்னும் பெரிய வானம் இருக்கிறது என்பதையும் மனிதர்களுக்கு அப்பால் மகா மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் புரிய வைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். பலம் காட்டும் தூணில் முதலிடம் பிடித்துவிட்டால் எல்லா சோதனைகளும் அப்படியே இருக்கும் என்று நினைக்காதே. இதில் 90 நட்சத்திரங்களை தாண்ட வேண்டும் என்றால் உச்சகட்ட மனநிலை முழுமையையும் தாண்டி ஆற்றலின் மீது முழுமையான ஆதிக்கம் பெற்றிருக்க வேண்டும். உன்னால் அதை செய்ய முடியுமா என்று ஷியோன் சவால் விடும் தோணியில் கேட்டார். ஹே, என்னால் முடியுமா என்று கேட்காதீர்கள். அந்த முழு மதிப்பெண் ஏற்கனவே எனக்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று டாங்சியான் பதிலளித்தார். ஷியோன் தைகத்து போனார். இவனுக்கு என்ன மூளையே இல்லையா? இல்லை, மூளை இல்லாத ஒருவனால் தன் உடலை இவ்வளவு வலிமையாக மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படியானால் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். டாங்ஷியான் தான் அடைந்த ஒரு வெற்றியின் கர்வத்தில் மிதப்பதாக ஷியோன் நினைத்தார். பலம் காட்டும் தூணில் முதலிடம் வந்ததால் மனநிலை தூணையும் எளிதாக வென்றுவிடலாம் என்ற அறியாமையில் அவர் இருப்பதாக அவர் கருதினார். டாங்ஷியான் ஏதோ ஒரு குக்கிராமத்து சிறிய பிரிவை டோனியுவிங் சேர்ந்தவன். பார்ப்பதற்கு ஏதோ பெரிய பிரிவு போல தெரிந்தாலும் உண்மையில் அது ஒரு தூசிக்குச் சமம். இதுபோன்ற சிறிய பிரிவுகளில் எப்போதாவது ஒரு முறை ஏதோ ஒரு துறையில் மட்டும் வல்லமை படைத்த விசித்திரமான மேதைகள் உருவாவதுண்டு. ஆனால் எல்லா துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்க மாட்டார்கள் என்று ஷியோன் தனக்குள் கணக்கு போட்டார். மனநிலை புரிதல், ரெல்ம் காம்ப்ரஹென்ஷன் என்பது உலக அளவில் மிகவும் கடினமான கலையாக கருதப்படுகிறது. ஸ்டோன் கிளானிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரே இதில் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். டாங்ஷியானால் இது நிச்சயமாக முடியாது என அவர் உறுதியாக நம்பினார். உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இதோ முயற்சி செய்து பார் என்று ஷியோன் அந்த தூணை காட்டினார். டாங்ஷியான் தலையசைத்து முன்னே சென்றார். அந்த தூணின் மீது தனது கரத்தை வைத்தார். ஒரு மாபெரும் விண்வெளி பெருவெளியை போன்ற உணர்வு அவர் உடல் முழுவதும் பரவியது. தனது மனநிலை ஆற்றலை செலுத்தி அதன் மூலம் நட்சத்திர சக்தியை அவர் ஈர்க்க வேண்டும். புரிதல் எவ்வளவு ஆழமானதோ அவ்வளவு அதிக நட்சத்திரங்கள் ஒளிரும். டாங்ஷியானின் கண்கள் சுருங்கின. அவர் தனது முழுமை பெற்ற நெருப்பு ஆற்றலை அந்த தூணிற்குள் செலுத்தினார். பூம்! அந்த மனநிலை தூண் பயங்கரமாக அதிர்ந்தது. எண்ணற்ற நட்சத்திர ஒளிகள் கண்ணை பறிக்கும் அலைகளாக வெடித்துச் சிதறின. அடுத்த நொடியே 90 நட்சத்திரங்கள். அங்கிருந்த சூழலே உறைந்து போனது. ஒவ்வொரு தற்காப்பு கலை வீரரும் வாயடைத்து போய் டாங்ஷியானை சுற்றி சுழலும் அந்த நட்சத்திர ஒளியை பார்த்தனர். பலருக்கு வந்த முதல் எண்ணம் தூண் பழுதாகிவிட்டதோ என்பதுதான். இல்லையென்றால் எப்படி ஒரே அடியில் 90 நட்சத்திரங்கள் வரும்? இது அபத்தம். 90 நட்சத்திரங்கள் வரவேண்டுமானால் ஒருவரின் நோக்கம், இன்டென்ட், அதன் உச்சகட்ட வடிவமான ஃபார்மேஷன் நிலையை எட்டியிருக்க வேண்டும். அது எப்படி சாத்தியம்? டாங்ஷியானிடமிருந்து வெளிப்பட்ட அந்த காட்டுத்தனமான நெருப்பாற்றலை உணர்ந்த ஷியோன் அதிர்ச்சியில் பேச முடியாமல் நின்றார். 90 நட்சத்திரங்கள் முழுமையாக. இவன் மனிதன்தானா? உடல் வலிமையில்தான் அரக்கன் என்று பார்த்தால் மனநிலை புரிதலும் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதே. இவன் மற்றவர்களை வாழவே விடமாட்டான் போலிருக்கிறதே என்று அலறினார். பூம் பூம் பூம்! டாங்ஷியான் தனது நெருப்பு ஆற்றலை 3 முறை சீரச் செய்தார். டாங்சியான் 3 முறை தனது நெருப்பு ஆற்றலை செலுத்தினார். ஆனால் 90 நட்சத்திரங்களுக்கு மேல் ஒன்று கூட கூடவில்லை. அவர் முகம் சுழித்தார். அவரது நெருப்பு ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்படி இருக்க முழு மதிப்பெண் கிடைக்காமல் போனது அவருக்கு வியப்பாக இருந்தது. அப்போது ஷியோனின் குரல் கேட்டது. போதும், நிறுத்து. ஒரு தனிப்பட்ட கலையில் சிங்கிள் இன்டென்ட்டில் எவ்வளவு பெரிய ஜித்தனாக இருந்தாலும் 90 நட்சத்திரங்களுக்கு மேல் எடுக்க முடியாது. அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் உன்னிடம் 2வது ஒரு முழுமை பெற்ற மனநிலை ஆற்றல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனையை கேட்டதும் மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். என்ன, முழு மதிப்பெண் பெற 2வது ஆற்றலும் வேண்டுமா? இது சாத்தியமே இல்லை. ஒரு கலையை முழுமையாக கற்கவே ஒரு மனிதனின் ஆயுள் போதாது. இதில் 2வது கலையா? ஒரு வீரனால் கூட இதை செய்ய முடியாது என்று அனைவரும் ஏமாற்றத்துடன் தலையசைத்தனர். அவர்களை பொறுத்தவரை இது எட்ட முடியாத ஒரு சிகரம். டாங்சியானின் இதழோரத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஓ, உங்கள் கண்களுக்கு நான் அந்த அளவுக்கு தகுதியற்றவனாக தெரிகிறேனா
சரி, இன்று உங்கள் கண்கள் இரண்டையும் நானே திறந்து வைக்கிறேன் என்றார். அடுத்த நொடி அவர் உடலிலிருந்து ஒரு கூர்மையான வாழ்வீச்சு போன்ற சத்தம் இடிமுழக்கமாய் எழுந்தது. புஸ்! டாங்சியான் தலையை உயர்த்தி பார்த்தார். அவரது கண்களிலிருந்து நிகரற்ற ஒரு வாள் ஒளி சீறி பாய்ந்து அந்த தூணில் புகுந்தது. வானமும் பூமியும் ஒரு கணம் அதிர்ந்தன. மேகங்களை கிழித்துக்கொண்டு பல்லாயிரம் மைல்கள் வரை பரவிய அந்த ஒளியால் விண்வெளியே சிதறியது. நெருப்பு மற்றும் வாள் என இரண்டு மாபெரும் சக்திகள் காற்றில் மோதி ஒரு பயங்கரமான சுழலை உருவாக்கின. சாதாரண மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒரு மகா அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. அந்த எல்லையற்ற ஆற்றலில் 91 நட்சத்திரங்கள், 93, 95. பும்! அந்த தங்க நிற ஒளி உச்சத்தை எட்டியது. அடுத்த கணமே அந்த மனநிலை தூணிலும் விரிசல்கள் தோன்றின. ஒரு மாபெரும் வெடிப்புடன் அதுவும் தூசியாக மாறி காற்றில் கரைந்தது. டாங்சியான் மெல்ல தன் கையை திரும்ப பெற்றார். இப்போது நான் தான் முதல்வன், இல்லையா? அத்தியாயம் 159. எனது விதிகளே இனி ஒரே விதி. முழு நட்சத்திரங்களும் தோன்றிவிட்டன. அந்த தூண் வெடித்து சிதறியது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இனிவரும் காலங்களில் எவராலும் இந்த சோதனையை செய்ய முடியாது. ஏனெனில் சோதனை செய்ய தூணே மிஞ்சவில்லை. டாங்சியான் வேண்டுமென்று அந்த தூணை உடைத்தார். தான் நின்றிருக்கும் இடத்தில் தனக்கு இணையாக இனி எவரும் வரக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். டாங்சியான் தான் செல்லும் பாதையில் மற்றவர்கள் யாரும் அடியெடுத்து வைக்கக்கூட தகுதியில்லாதவாறு அதை சிதைத்து விட்டார். அவர் இங்கு வந்தது உறவுகளை வளர்க்க அல்ல, வளங்களை கைப்பற்ற. பிறகு எதற்காக அவர் அடக்கி வாசிக்க வேண்டும்? அவருக்கு தேவைப்பட்டது ஒரு மாபெரும் அதிர்வு, மலைக்க வைக்கும் ஆதிக்கம். இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களின் மனதில் ஒருவித அச்சம் மற்றும் அடிபணிதல். அதை இப்போது அவர் மிகச் சரியாக செய்து முடித்தார். அங்கிருந்த தற்காப்பு கலை வீரர்கள் அனைவரும் டாங்சியானை ஒரு தெய்வத்தைப் போல பார்த்தனர். ஒரு உண்மையான மகாவீரன் ஆயிரக்கணக்கானோரால் வியந்து பார்க்கப்படவில்லை என்றால் அவன் இன்னும் பலம் பெறவில்லை என்றே அர்த்தம். ஒருவனின் ஆற்றல் மற்றவர்களுக்கு நம்பிக்கையற்ற நிலையை, டெஸ்பேரை உருவாக்கும்போது அங்கே வார்த்தைகளுக்கு இடம் இருக்காது. முதியவர் ஷியோன் சிதறி கிடக்கும் துகள்களை வெறித்து பார்த்தபடி நின்றார். அவர் மனதில் 2 வார்த்தைகள்தான் ஓடின. அசுரன். இப்படியும் ஒரு மனிதன் இந்த உலகில் இருக்க முடியுமா? நான் தேர்ச்சி பெற்றுவிட்டேனா என்று டாங்சியான் தனது சட்டையை சரி செய்தபடி கேட்டார். அவர் முகம் சிவக்கவில்லை, மூச்சிரைக்கவில்லை. ஏதோ ஒரு சாதாரண வேலையை செய்து முடித்தது போலவே அவர் முகபாவனை இருந்தது. தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள், நிச்சயமாக என்று ஷியோன் கசப்புடன் பதிலளித்தார். நீங்கள் ஒரு புதிய சாதனையை தான் படைத்திருக்கிறீர்கள், ஆனால் அதை சோதிக்கும் கருவியையே உடைத்து விட்டீர்களே. இந்த தூண்கள் சாதாரணமானவை அல்ல, விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள். உலகிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தூண்களே மிஞ்சியிருக்கின்றன. ஸ்டோன் கிளான் தனது அடுத்த தலைமுறை வீரர்களை சோதிக்கவே இதை பயன்படுத்தும். இன்று வீரர்களை திரட்ட இதை வெளியில் கொண்டு வந்தோம். ஆனால் நீங்கள் ஒரே அடியில் 2யுமே தவிடுபொடியாக்கிவிட்டீர்கள். ஷியோனின் இதயம் ரத்தம் சிந்தியது. ஆனால் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. சரி, இப்போது அந்த இறுதி ஒருங்கிணைந்த தேர்வுக்கு என்னை கூட்டிச் செல்லுங்கள், எனக்கு நேரமில்லை என்று டாங்சியான் புன்னகையுடன் சொன்னார். அப்போது டாங் வு மற்றும் அவரது குழுவினர் ஒரு பெரிய மூட்டையை சுமந்தபடி அங்கே வந்தனர். சற்று தொலைவில் பார்த்தபோது டிவைன் பவர் பிரிவு மற்றும் ஃப்ளையிங் கிளவுட் கேட்டைச் சேர்ந்த வீரர்கள் அனைவரும் தரையில் நிர்வாணமாக கிடந்தனர், உள்ளாடைகளை தவிர. அவர்களிடம் இருந்த அத்தனை உடைமைகளும் பறிக்கப்பட்டிருந்தன. ஷியோன் இதில் தலையிடவில்லை. தற்காப்பு கலை உலகில் வலிமையானவனே எஜமான். வலிமை மிக்கவன் பிழைப்பான், எளியவன் இரையாவான் என்பதுதான் தற்காப்பு கலை உலகின் நியதி. மகனும் அவன் கூட்டாளிகளும் பலமில்லாதவர்கள். டாங்ஷியான் அவர்களை வென்றுவிட்டார். அவர்களுக்கு துரதிர்ஷ்டம், அவ்வளவுதான். ஷியோன் உடனடியாக டாங்ஷியானை இறுதி தேர்வான ஒருங்கிணைந்த களம், காம்ப்ரஹென்சிவ் அரீனா நோக்கி அழைத்துச் சென்றார். இங்கே கல் தூண்கள் எதுவுமில்லை. விதி மிகவும் எளிமையானது. தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். உன்னை எதிர்க்க யாருமே முன் வராதவரை நீ ஜெயிக்க வேண்டும். அப்போதுதான் நீ வெற்றியாளன். இந்த விதி எனக்கு பிடித்திருக்கிறது என்று டாங்ஷியான் சிரித்தார். கவனமாக இரு என்று ஷியோன் எச்சரித்தார். இந்த களத்தில் எண்ணற்ற திறமைசாலிகள் இருப்பார்கள். பலமும் ஞானமும் மட்டுமே வெற்றியை தீர்மானித்து விடாது. டாங்ஷியான் தலை நிமிர்ந்து உரக்க சிரித்தார். என்னால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை. என்னால் தீர்க்க முடியாத மர்மம் இல்லை. என்னால் அடைய முடியாத லாபம் இல்லை. என்னால் வெல்ல முடியாத போரும் இல்லை. ஒரு சாதாரண போர்க்களம் எனக்கு என்ன பெரிய தடையை கொடுத்துவிடப் போகிறது என்று முழங்கியபடி மேடையை நோக்கி நடந்தார். அந்த தருணத்தில் 2 வீரர்கள் ஏற்கனவே களத்தில் மோதிக்கொண்டிருந்தனர். ஒருவன் வாள் ஏந்தி 7 நட்சத்திரங்களைப் போன்ற துல்லியமான நகர்வுகளுடன் தாக்கினான். மற்றவன் இடி முழக்கத்தை போன்ற வேகத்தில் தனது சேபரை பிரயோகித்தான். ஒருவர் நேர்த்தியான முறையிலும் மற்றவர் ஆவேசமான முறையிலும் சண்டையிட்டனர். பார்ப்பவர்களின் மூச்சை நிறுத்தும் அளவுக்கு அந்த போர் உக்கிரமாக இருந்தது. டாங்ஷியான் மேடையில் ஏறியதும் இருவரும் எச்சரிக்கையடைந்தனர்.
பதற்றமடைய வேண்டாம் என்று டாங்ஷியான் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மேடையின் மையத்திற்கு நடந்தார். நான் உங்கள் இருவர் பற்றுமும் இல்லை, நானும் சண்டையிடவே வந்திருக்கிறேன். டாங்ஷியானின் தற்போதைய ஆற்றல் ஒரு மகா மேதைக்குரிய தேஜஸை வெளிப்படுத்தியது. அதிர்ஷ்டம் பிடித்தவனே, நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது நீ எப்படி உள்ளே வரலாம்? உனக்கு விதிகள் தெரியாதா என்று அந்த வாழ்வீரன் ஆத்திரமாக கத்தினான். ஒரு போரின் நடுவே குறுக்கிடுவது தற்காப்பு கலை உலகில் பெரும் குற்றம். டாங்ஷியான் மென்மையாக புன்னகைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எனது விதிகளே இனி ஒரே விதி. எனது விதிகளே இனி ஒரே விதி. மற்ற விதிகளெல்லாம் எனக்கு வெறும் குப்பைதான். டாங்ஷியானின் இந்த ஆணவமான பேச்சு அங்கிருந்தவர்களை கொதிக்க வைத்தது. எவ்வளவு திமிர்! நீயாகவே மரணத்தை தேடிக்கொள்கிறாய். 7 நட்சத்திர டிராகன் நகர்வு, 7 ஸ்டார்ஸ் டிராகன் மூவ் என்ற அந்த வாழ்வீரன் கர்ஜித்தான். அவன் 7 நட்சத்திர வரிசை முறையில் 7 ஸ்டார்ஸ் ஃபார்மேஷனில் அதிவேகமாக நகர்ந்தான். அவனது உடல் மின்னலென மறைந்து மறைந்து தோன்றியது. ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் 7 அல்லது 8 வாள் ஒளிக்கற்றைகள் சீறி பாய்ந்தன. அந்த கற்றைகள் காற்றில் ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான டிராகன் உருவத்தை பெற்று வாயை பிளந்தபடி டாங்ஷியானை நோக்கி பாய்ந்தது. அதுதான் 7 ஸ்டார்ஸ் பிரிவின் இரகசிய கலை. அந்த பிரிவின் மூதாதையர் ஒருமுறை உண்மையான டிராகனின் சாரத்தை பெற்று அதை தனது வாழ்க்கலையோடு இணைத்ததாக சொல்வார்கள். அந்த ஆற்றலுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய வீரனும் நடுங்குவான் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் பயத்துடன் முணுமுணுத்தனர். அந்த வாழ்வீரன் டாங்ஷியானை கொல்லும் நோக்கிலேயே அந்த தாக்குதலை தொடுத்தான். அவனை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்த சபர் வீரனே அந்த ஆற்றலைக் கண்டு நடுங்கிப் போனான். ஆரம்பத்திலேயே இவன் இந்த டிராகன் வாளை பயன்படுத்தியிருந்தால் நான் எப்போதோ செத்திருப்பேன் என்று அவன் நினைத்தான். அந்த வாழ் ஒளி டாங்ஷியானின் கண்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. தேர் உருளையை தடுக்க முயலும் ஒரு சாதாரண வெட்டுக்கிளியை போன்றது உன் முயற்சி என்று டாங்ஷியான் ஏளனமாக சிரித்தார். தனது ஒரு கையை மட்டும் நீட்டி அந்த டிராகன் வாள் ஆற்றலின் மையப்பகுதியை நோக்கி தனது 5 விரல்களையும் செலுத்தினார். என்ன, இது சாத்தியமே இல்லை! அந்த வாள்வீரன் அதிர்ச்சியில் உறைந்தான். டாங்ஷியான் தனது விரல்களை வைத்த இடம் அந்த டிராகன் வாள்களையின் மிக முக்கியமான பலவீனமான புள்ளி. அதிர்ச்சியில் அவன் ஒரு கணம் தடுமாறினான். சடக்! அடுத்த நொடி டாங்ஷியான் அவனது மணிக்கட்டை பிடித்து அப்படியே முறுக்கினார். ஆ என்று அவன் அலற அவனை பந்தாக சுழற்சி மேடைக்கு கீழே வீசினார். டக்! அவன் மேடையிலிருந்து உருண்டு கீழே விழுந்தான். அங்கிருந்த அனைவரும் சிலையாக உறைந்து நின்றனர். இவ்வளவுதானா? இவ்வளவு பெரிய வாழ்வீரன் ஒரே நொடியில் தூக்கி எறியப்பட்டு விட்டானா? இது உண்மையாகவே நடக்கிறதா அல்லது கனவா என்று மக்கள் திகைத்தனர். டாங்ஷியான் தனது கையை தனது அங்கியில் சாதாரணமாக துடைத்துக் கொண்டார். இப்போது எனது விதிகள் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் இப்போது அந்த சபர் வீரனை திரும்பி பார்த்தார். நீயாகவே இறங்கிப் போகிறாயா அல்லது நானே உன்னை தூக்கி வீச வேண்டுமா? திமிர் பிடித்தவனே! அந்த சபர் வீரனின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. டாங்ஷியானின் அசாத்திய திறமையைக் கண்டு அவன் வியந்தாலும் பயப்படவில்லை. இந்த தற்காப்பு கலை உலகில் உயிரை காக்கும் இரகசிய ஆயுதங்கள், ட்ரம்ப் கார்ட்ஸ் யாரிடம்தான் இல்லை? அவன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டான். அவனது சபரை சுற்றி கருமையான நிலக்கரி நிற ஆற்றல் சுழன்றது. இந்த ஒரு அடியிலிருந்து நீ தப்பித்து விட்டால் நானே விலகிக் கொள்கிறேன் என்றான். டாங்ஷியான் ஒரு புருவத்தை உயர்த்தினார். வா பார்க்கலாம். சபர் வீரனின் கண்கள் பனிக்கட்டியாய் மாறின. இந்த தாக்குதல் அவனது இரகசியமான அதிவலிமை வாய்ந்த இறுதி தாக்குதல். இதில் இருக்கும் ஒரே குறைபாடு, இதை தயார் செய்ய சற்று கூடுதல் நேரம் எடுக்கும். இப்போது டாங்ஷியான் அவனுக்காக காத்திருப்பதே அவனுக்கு சாதகமாக போயிற்று. விண்ணின் பேரழிவு, தப்பிக்க வழியே இல்லை என்று கர்ஜித்தபடி தனது ஒட்டுமொத்த ஆன்மீக ஆற்றலையும் அந்த நீண்ட சபருக்குள் செலுத்தினான். அந்த சபரின் முனை ஒரு கூர்மையான வெள்ளொளி விளிம்பாக மாறியது. அவனது முழுமை பெற்ற சபர் வேகம் மற்றும் அந்த அழுத்தம் எப்பேற்பட்ட வீரனையும் நிலைகுலைய செய்யும். டாங்ஷியான் கையை நீட்டினால் அந்த வாழ் ஒளியில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் அவரது கை துண்டு துண்டாகிவிடும். அது மட்டுமின்றி அந்த சபரின் கொலைவெறி அவரை முழுமையாக பூட்டியிருந்தது. தப்பிக்கவே முடியாது. அவர் இதை நேருக்கு நேராகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சபர் வீரனுக்கும் தேவைப்பட்டது. தம்பி, இன்று உனக்கு சரியான எதிரி கிடைத்து விட்டான் என்று கத்திக்கொண்டே சபரை இறக்கினான். அந்த ஒளி டாங்ஷியானின் மார்புக்கு மிக அருகில் வந்தது. அந்த மரண அடியை எதிர்கொண்ட டாங்ஷியான் மெல்ல தலையசைத்தார். மோசமில்லை. மீண்டும் அவர் தனது கையை நீட்டினார். எவ்வித குறையும் இல்லாதது போல் தெரிந்த அந்த சபர் ஒளியில் திடீரென்று ஒரு பெரிய துளை விழுந்தது. என்ன இது என்று அந்த சபர் வீரன் அலறினான். அடுத்த நொடி அவனது உடல் காற்றில் எழும்பியது. ஏற்கனவே கீழே விழுந்த வாழ்வீரனைப் போலவே இவனும் வானத்தில் மிக உயரே பறந்து சென்றான். பின் அவன் எதையோ பலமாக மோதியது போல உணர்ந்தான். அவனது நெஞ்சுக்குள் ஆன்மீக ஆற்றல் கீ ஒரு பெரும் சுழலாக சீறியது. அந்த நொடியில் உலகம் தலைகீழாக மாறியது.
டாங்சியான் அவனது கண்களுக்கு நேராக நின்றிருந்தார், ஆனால் கிடைமட்டமாக. தான் தலைகீழாக தூக்கி வீசப்பட்டிருப்பதை அந்த வாழ்வீரன் உணர்ந்தான். சுற்றியிருந்தவர்களின் அதிர்ச்சி ஒலிகள் அவன் காதுகளில் இடைவிடாது ஒலித்தன. அவனது முகம் மரண பயத்தில் விழுத்தது. முழுமை பெற்ற வாளாற்றல் ஸ்வாட் ஆரா அட் பெர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன் கொண்டிருந்தும் டாங்சியான் அவனை வெறும் உடல் பலத்தால் வீழ்த்திவிட்டார். இதற்கு எந்த விளக்கமும் இல்லை, எந்த சாக்கும் சொல்ல முடியாது. தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா? டாங்சியான் புன்னகையுடன் கேட்டார். அந்த வாழ்வீரன் பலத்த காயம் அடையவில்லை. ஒருவரை காயப்படுத்தாமல் அப்படியே காற்றில் தூக்கி வீசுவது என்பது ஒரு வீரனுக்கு தனது ஆற்றலின் மீது இருக்கும் அபரிமிதமான கட்டுப்பாட்டை காட்டுகிறது. அது ஒரு பயங்கரமான திறமை. நான் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த வீரன் எழுந்து நின்று சொன்னான். உங்கள் கலை அசாத்தியமானது, நான் உங்களுக்கு இணையில்லை. அவன் மிகுந்த மரியாதையுடன் தலைவணங்கினான். அவன் பலவீனமானவன் அல்ல. டாங்சியான் ஒரு மகாசக்தியாக இருந்தார். மேடைக்கு கீழே பெரும் அமர்க்களமே வெடித்தது. கடவுளே, வெறும் 2 நகர்வுகள், 7 ஸ்டார்ஸ் மற்றும் ஹெவன்ஸ் பெரில் கேட் ஆகிய 2 பெரிய பிரிவுகளின் மேதைகளை வீழ்த்திவிட்டார். இவனது பலத்தை அளவிடவே முடியாது என்று மக்கள் அலறினர். அதை பாருங்கள், அவர் எவ்வளவு அழகாகவும் இருக்கிறார். என்னால் தாங்க முடியவில்லை. நான் அவர் மேல் காதல் வயப்பட்டு விட்டேன். இவரை போன்ற ஒரு மனிதன்தான் எனக்கு வேண்டும் என்று ஒரு பெண் வீராங்கனை கூச்சமில்லாமல் கத்தினாள். அடி நாசமாகப் போபவளே, ஒரு ஆணை பார்த்தால் உனக்கு நடை தளர்ந்து விடுகிறதா? நீ மட்டும் என்னவாம், உன் கண்களிலும் ஆசை தெரிகிறதே என்று மற்றொருத்தி கிண்டச் செய்தாள். அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் டாங்சியானை பார்த்து வியப்பிலும் அதிர்ச்சியிலும் கிசுகிசுத்தனர். இதற்கிடையில் ஒரு உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஷியாய்காங் மௌனமாக மேடையில் இருக்கும் டாங்சியானை பார்த்து கொண்டிருந்தார். இந்த இளைஞன், இவனது ஆற்றல் உண்மையிலேயே அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறது என்றார். அவர் பேசி முடித்ததும் மற்றொரு குரல் கேட்டது. மூத்த சகோதரரே, மற்றவர்களை புகழ்ந்து பேசி நமது பெருமையை குறைத்துக் கொள்கிறீர்கள். காலடி சத்தம் நெருங்க 2 இளைஞர்கள் பக்கவாட்டில் ஏறி வந்தனர். ஒருவன் மெலிந்த தேகத்துடன் ஒரு மர்மமான ஆற்றலை, ஆர்கேன் அவுராவை வெளிப்படுத்தினான். எல்லாவற்றையும் விட அவனது கண்கள் மிகவும் விசித்திரமாக இருந்தன. ஒருமுறை பார்த்தால் ஒருவரது ஆன்மாவையே உள்ளிழுத்துக் கொள்ளும் அளவுக்கு அதில் ஒரு மாய ஒளி இருந்தது. அது ஸ்டோன் கிளானின் மற்றொரு முக்கிய பிரிவான இல்யூஷனரி பியூப்பிள், மாயக்கண் நுட்பங்களில் வல்லமை பெற்றவர்கள். ஓ ஷின்யாங், உனது தனிமை பயிற்சியை முடித்துவிட்டு வந்துவிட்டாயா? அந்த இளைஞனை கண்டதும் ஷியாய்காங் கேட்டார். ஷியாய்காங்கின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை அரும்பியது. ஆமாம் என்று ஷின்யோங் நிதானமாக பதிலளித்தான். ஸ்டோன் கிளானுக்கு இப்படிப்பட்ட அவமானம் நேரும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? பின்பு தனக்கு அருகில் இருந்த மனிதனை சுட்டிக்காட்டினான். மூத்த சகோதரரே, இவரை அறிமுகப்படுத்த அனுமதிக்கவும். இவர் சியாங் வம்சத்தின், சாங் டைனஸ்டியின் இளவரசர் டாங் ஜிங்யூன். ஷியாய்காங்கின் கண்கள் லேசாக சுருங்கின. நீ சொல்வது அந்த புனிதர் சியாங் செயின்ட் சியாங் தோற்றுவித்த அதே சியாங் வம்சத்தையா? ஷிண்டான் விலைக்கு மேலே பேரரசர் டா உள்ளது. அதற்கும் மேலே இருப்பதுதான் புனித நிலை, செயின்ட் ரெல்ம். அது ஒரு மர்மமான, விவரிக்க முடியாத ஆற்றல் நிலை. புனிதர்கள் மேகங்களையும் மழையையும் தங்கள் விருப்பப்படி கட்டளையிடக்கூடியவர்கள். அவர்கள் விண்ணுலக விதிகளுக்கே சவால் விடுபவர்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மகா புனித போரில் புனிதர் லாங் தனது சியாங் கலையை பயன்படுத்தி டஜன் கணக்கான அரக்க புனிதர்களை கொன்று குவித்தார். போருக்கு பிறகு அவர் உருவாக்கிய இந்த வம்சத்தின் வலிமை 6 ஹெவன்லி கிளான்களுக்கு எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. டாங் ஜிங் யூன் பெரிதாக புன்னகைத்தார். உண்மைதான், புனிதர் லாங் எனது முன்னோர்தான். நான் அவரது 37வது தலைமுறை வாரிசு. ஷியாய்காங் அவரை உற்று கவனித்தார். ஜிங்யூனின் உடலை சுற்றி ஒரு மர்மமான டிராகன் ஆற்றல், டிராகன் ஆரா சுழன்று கொண்டிருப்பதையும் அது சுற்றியுள்ள விண்வழியையே லேசாக சிதைப்பதையும் அவர் கண்டார். அப்படியானால் நீங்கள் புனித லாங் உடல், செயின்ட் லாங் பாடி ஆற்றலை வெளித்தழ செய்துவிட்டீர்களா? அதில் எவ்வளவு பங்கு விழித்துள்ளது என்று கேட்டார். பெரிதாக ஒன்றுமில்லை என்று ஜிங்யூன் அடக்கமாக பதிலளித்தார். வெறும் 30% மட்டுமே. இதற்காக நான் வெட்கப்படுகிறேன். ஷியாய்காங் திகைத்து போனார். 30% என்பது குறைவல்ல, அது மிகவும் அதிகம். உலகிலுள்ள 3000 ஆற்றல் உடல்களில், டா பாடிஸில் இந்த புனித லாங் உடல் முதல் 30 இடங்களுக்குள் இருப்பதாகும். முழுமை பெற்றால் இது ஹெவன்லி கிளான்களின் ஆற்றலுக்கு நிகரானது. வெறும் 20 வயதிலேயே 30% எட்டிய ஜிங்யூனின் திறமை அசாத்தியமானது. ஒரு நொடியில் ஷியாய்காங் டாங் சியானையே மறந்து போனார். கடந்த புனித போரின் போது நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். ஆனால் புனிதர் லாங்கின் அந்த தெய்வீக ஆற்றல் இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டார் ஷியாய்காங். ஜிங்யூனின் கண்களில் ஒரு சிறு பெருமிதம் மின்னியது. மூத்தவரே, இளவரசரே, நீங்கள் அடக்கமாக பேசுகிறீர்கள் என்று ஷியாய்காங் கையை அசைத்து சொன்னார். இது வெறும் புகழ்ச்சி அல்ல, உண்மையான பாராட்டு. புனிதர் சியோங்கின் மறைவுக்கு பிறகு சியோங் வம்சம் இருளில் மறைந்திருந்தது. இப்போது நீங்கள் மீண்டும் உலக அரங்கிற்கு திரும்ப தயாராகிவிட்டீர்கள் என்று தோன்றுகிறது. ஜிங்யூன் ஒரு கர்வமான புன்னகையை உதிர்த்தார். உண்மைதான், சியோங் வம்சம் மிக நீண்ட காலம் உறங்கிவிட்டது.
மீண்டும் எங்களது புகழை நிலைநாட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஷியோன் இடையில் புகுந்து உற்சாகமாக சொன்னார். இளவரசர் ஜிங்யூனின் ஆதரவுடன் இந்த அரக்கர்களை அழிக்கும் போரில் டீமன் பர்ச் நமது வெற்றி உறுதி. ஷியாய் காங்கின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. அற்புதம், அற்புதம். இளவரசர் ஜிங்யூன் ஒரு புறம், அங்கே மேடையில் இருக்கும் அந்த எதிர்பாராத ஆச்சரியம் மறுபுறம். 9-fold ஈவில் செக்ட் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. ஷின்யோங்கின் கண்கள் மின்னின. அவர் தனது பார்வையை மேடையில் நின்றிருந்த டாங்சியான் பக்கம் திருப்பினார். நீங்கள் சொல்லும் அந்த ஆச்சரியம் இவர்தானா? ஆமாம், இவனது ஆற்றல் ஆழமானது. வெறும் 5ஆம் நிலை யுவான்ரில் வீரனாக இருந்த இளனதாடி வனேனியவும் உறுதியானது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கலைகளில் முழுமை பெற்றவன். பலம் மற்றும் மனநிலை ஆகிய 2 தூண்களையும் உடைத்து 100 நட்சத்திரங்கள் எடுத்தவன். என்ன, முழு நட்சத்திரங்களா? ஷின்யோங் அதிர்ச்சியில் உறைந்தார். டாங்சியானை பார்க்கும் அவரது பார்வையே மாறிவிட்டது. இவனை தனது கீழ் ஒரு வீரனாக சேர்த்து கொண்டால் ஸ்டோன் கிளானில் தனது அந்தஸ்து உயரும் என்று அவர் கணக்கு போட்டார். 6 ஹெவன்லி கிளான்களுக்குள் போட்டி மிகவும் கொடூரமானது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தங்கள் மேலாதிபத்தை தக்கவைக்க அவர்கள் அடிக்கடி தங்களுக்குள்ளேயே போர்களை நடத்தி வீரர்களை மதிப்பிடுவார்கள். வெல்பவர்களுக்கு வளங்கள் குவியும், தோற்பவர்கள் குப்பையைப் போல தூக்கி எறியப்படுவார்கள். அந்த போட்டித் தேரில் ஏற இவனுக்கு டாங்சியான் தேவைப்பட்டார். எதுவும் தவறாக நடக்காவிட்டால் இவன் இந்த 3வது ஒருங்கிணைந்த தேர்விலும் முழு நட்சத்திரங்களை பெறுவான் என்று ஷியாய் காங் கணித்தார். அதே சமயம் போர்க்களத்தில் டாங்சியான் தனது உள்ளங்கையால் ஒரு தாக்குதலை தொடுத்தார். எதிரே நின்றிருந்த 3 வீரர்கள் பந்துகளைப் போல தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்தன. வேறு யாராவது இருக்கிறீர்களா? இருந்தால் அனைவரும் ஒன்றாக வாருங்கள் என்று டாங்சியான் குளிர்ந்த குரலில் அழைத்தார். ஏற்கனவே 12 வீரர்களை தொடர்ந்து வீழ்த்தியிருந்தார். ஒருவரால் கூட அவர் முன் ஒரு வினாடி கூட நிலைத்து நிற்க முடியவில்லை. மேடைக்கு கீழே இருந்த வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவருக்கு கூட முன்னேற துணிச்சல் வரவில்லை. டாங்சியானின் ஆற்றலுக்கு முன்னால் மோதுவது முட்டாள்தனம் என்று அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அங்கே செல்வது அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு சமம். தோற்பது கூட பெரிய விஷயமல்ல. ஆனால் டாங்சியான் ஒரு கையால் இவனை தூக்கி வீசினார் என்று ஊர் பேசத் தொடங்கினால் எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? டாங்சியான் 3 முறை கேட்டும் யாரும் முன்வராததால் அங்கிருந்த ஸ்டோன் கிளான் சீடனை பார்த்து, இப்போது நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கலாமா என்று கேட்டார். அந்த சீடன் தலையசைத்து பேசத் தொடங்குவதற்குள் வானத்திலிருந்து 3 உருவங்கள் கீழே இறங்கின. முன்னால் வந்தது ஸ்டோன் கிளானின் மூத்த அதிகாரி ஷியாய் காங். அவர் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. நானே அதை அறிவிக்கிறேன். ஷேடோலெஸ் கேட் பிரிவின் மூத்த சீடர் டாங்சியான் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டாங்சியான் தனது 3 விரல்களை உயர்த்தி காட்டினார். நான் 3 தேர்வுகளையும் முழு மதிப்பெண்களுடன் முடித்துவிட்டேன். இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. ஷியாய் காங் தலையசைத்து தனது அங்கியிலிருந்து ஒரு அடையாள அட்டையை எடுத்து டாங்சியானிடம் வீசினார். இது ஸ்டோன் கிளானின் விருந்தினர் மூத்த அதிகாரி அடையாள அட்டை. இதை பயன்படுத்தி நீ எங்களது மார்ஷல் டாவோ பெவிலியன் உள்ளே நுழையலாம். ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும்தான். டாங்சியானின் இதழோரத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. ஒரே ஒரு முறை, அதுவே எனக்கு போதும். அவர் அங்கிருந்து கிளம்ப திரும்பிய போது ஷின் யாங் அவர் பாதையை மறித்தார். உனது திறமை நன்றாக இருக்கிறது, ஏன் எனது தலைமையின் கீழ் பணியாடக்கூடாது என்று நிதானமாக கேட்டார். டாங்சியான் தன் கண்களை சுருக்கி அங்கிருந்த அனைவரையும் அதிர வைக்கும் ஒரு கேள்வியை கேட்டார். நீ யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். அத்தியாயம் 161 தார்மீக போர் மறைநூல் நின் தொகுப்பு. டாங்சியானின் இந்த பதில் ஷின்யாங்கை ஒரு நிமிடம் வாயடைக்கச் செய்தது. இவன் வியப்படைவான், தன்னை மதிக்கத் தொடங்குவான் என்று எதிர்பார்த்தால் யார் நீ என்று இவ்வளவு அலட்சியமாக கேட்கிறானே. இளவரசர் ஜிங்யோனின் முகம் கோபத்தால் கருத்தது. இளம் மாஸ்டர் ஷின்னிடம் பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல், மரியாதையாக பேசு என்று அடத்தினார். டாங்சியான் கசப்புடன் சிரித்தார். உங்களை எனக்கு நன்றாக தெரியுமா? நான் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யப் போகிறீர்களா? நீ மரணத்தை தேடுகிறாய் என்று ஜிங்யோன் கர்ஜித்தார். ஒரு வம்சத்தின் இளவரசனாக இவ்வளவு பெரிய அவமானத்தை அவரால் தாங்க முடியவில்லை. அவரது கண்கள் சுருங்கின. அவரை சுற்றியிருந்த காற்று அவரது அபரிமிதமான ஆற்றலால் அதிலத் தொடங்கியது. நிறுத்து! ஷின்யோங் குறுக்கிட்டு ஜிங்யோனை தடுத்தார். அவர் டாங்சியானை ஒருவித வியப்புடன் பார்த்தார். அடங்காத சீரும் புலி, இந்த இளம் எஜமானுக்கு உன்னை பிடித்திருக்கிறது என்றார். டாங்சியான் ஏளனமாக சிரித்தார். உங்களுக்கு பிடித்திருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை. என் வழியை மறிக்காதீர்கள். நான் மார்ஷியல் பெவிலியன் செல்ல வேண்டும். ஷின்யோங்கின் கண்கள் ஒரு கணம் மின்னின. அவர் விலகி வழிவிட்டார். டாங்சியான் கம்பீரமாக முன்னேறிச் சென்றார். அவரைத் தொடர்ந்து டாங் வு மற்றும் குழுவினர் சென்றனர். அவர்கள் மறைந்த பிறகு ஜிங்யோன் கோபத்துடன் கேட்டார், இளம் எஜமானே, அந்த சாதாரண மனிதனிடம் ஏன் இவ்வளவு பணிவாக நடந்து கொண்டீர்கள்? ஷின்யோங் புன்னகைத்தார். அவன் ஒரு புலி. புலிகளை கையாளுவதற்கு அடக்குமுறை மட்டும் போதாது, சில நேரங்களில் மரியாதையும் காட்ட வேண்டும். விரைவில் அவன் ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கப் போகிறான்.
அப்போது நான் உள்ளே நுழைந்து அவனுக்கு உதவி செய்வேன். அவனைப் போன்றவர்கள் நன்றி கடனை திருப்பி செலுத்த துடிப்பவர்கள். அவன் எனக்கு கடன்பட்டுவிட்டால் அப்புறம் என் காலடியில் விழாமல் எங்கே போவான்? ஜிங்யோன் புருவத்தை உயர்த்தினார். அவன் அந்த அளவுக்கு தகுதியானவனா இல்லையா என்பது விரைவில் தெரிந்துவிடும். எனக்கு கிடைத்த தகவல் படி ஷியாய் தியான் ஹுய் இப்போது மார்ஷியல் பெவிலியனுக்குள் இருக்கிறான். அவனது கோபம் காட்டு தீயை போன்றது என்று ஷிங்யோங் இழித்தார். ஜிங்யோனின் கண்கள் விரிந்தன. அந்த தியான் ஹுய்யா? அவனுக்கு வெளியாட்களை கண்டாலே பிடிக்காதே. அப்படியானால் இவன் உள்ளே நுழைந்ததும் மோதல் உறுதி. நிச்சயமாக. அப்போது இவனது உண்மையான பலம் என்னவென்று நமக்கு தெரிந்துவிடும். ஒருவேளை இவன் தியான் ஹுய்யை வீழ்த்திவிட்டால் ஒரே கல்லில் 2 மாங்காய். எனக்கு போட்டியாக இருக்கும் ஒருவனை இவன் மூலமாகவே அகற்றிவிடலாம் என்று ஷிங்யோங் தனது நரித்தனமான திட்டத்தை விளக்கினார். சகோதரரே, உங்கள் தந்திரம் அசாத்தியமானது என்று ஜிங்யோன் பாராட்டினார். ஸ்டோன் கிளான் மார்ஷியல் பெவிலியன். இது சூ கிளானின் பெவிலியனிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. சூ கிளானின் பெவிலியன் ஒரு சூனிய வெளி போல இருக்கும். சுவர்களில் புத்தக அலமாரிகள் பதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஸ்டோன் கிளானின் பெவிலியனோ ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட 2 பிரம்மாண்டமான கோபுரங்களாக காட்சியளித்தது. டாங்சியான் அதன் வாசலை நெருங்கினார். உள்ளே தார்மீக போர் மறைநூலின் ரகசியங்கள் அவருக்காக காத்திருந்தன. ஆனால் அங்கே காத்திருந்தது அந்த ரகசியம் மட்டுமல்ல, கோபக்கார தியான் ஹுயும் தான். டாங் ஷியான் 5வது மாடிக்கு விரைந்தார். அங்குள்ள தற்காப்பு கலை ஏடுகளின் வரிசையைக் கண்டு அவர் திகைத்து போனார். ஒரு கிளானின் கிளை குடும்பத்திடமே இவ்வளவு சேகரிப்பு இருக்கிறதென்றால் இதை அப்படியே டாங் குடும்பத்திற்கு கொண்டு சென்றால் அவர்கள் வலிமை எங்கு செல்லும் என்று அவர் வியந்தார். ஆனால் தன்னை சுற்றி பல ரகசிய கண்கள் கண்காணிப்பதை உணர்ந்த அவர் அமைதியாக தனது வேலையில் இறங்கினார். தன்னிடம் ஏற்கனவே இருந்த மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சரின் ஆற்றலை அவர் மெல்ல தூண்டினார். அந்த துண்டுகள் ஒன்றுக்கொன்று அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதால் பல்லாயிரக்கணக்கான ஏடுகளில் தேடுவதை விட இதுவே எளிதான வழி. விரைவில் ஒரு மூலையிலிருந்து ஒரு புனிதமான ஆற்றல் அவருக்கு பதிலளித்தது. ஒரு அலமாரியின் அடியில் இருந்த இரும்பு பெட்டி லேசாக அதிர்ந்தது. டாங் ஷியான் அதை திறந்தபோது உள்ளே ஒரு கிழிந்த நிலையில் இருந்த சுருள் ஏடு ஸ்க்ரோல் இருந்தது. அதில் 3 பெரிய எழுத்துக்கள் இருந்தன. நிங் ஷி வான். அமைதி இல்லையேல் பூமி இடிந்து விழும் என்று அஞ்சும். டாங் ஷியானின் மூச்சு வேகம் எடுத்தது. சூ கிளானிடம் இருந்த ஃபா தொகுப்பிற்கு இணையான நிங் தொகுப்பு இதுதான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் அந்த ஏட்டை பிரித்த அடுத்த நொடி அவரது ஆன்மா ஒரு மர்மமான உலகத்திற்குள் இழுக்கப்பட்டது. ஃபா தொகுப்பின் உலகம் ஆர்ப்பாட்டமானது. ஆனால் இந்த நிங் உலகம் முற்றிலும் அமைதியானது, நிசப்தமானது. நிங் அமைதி, நிதானம், அனைத்துமே அமைதியில் வந்து சேரும். விண்ணுலகும் அமைதியை அடையும். அந்த ஏட்டின் ஆழமான கருத்துக்கள் டாங் ஷியானின் ஆன்மாவில் பாயத் தொடங்கின. ஆனால் அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே எஞ்சியிருந்தது. அந்த நிங் தொகுப்பை முழுமையாக புரிந்து கொள்ள அதன் சாரத்தை அவர் உறிஞ்ச வேண்டியிருந்தது. டாங் ஷியான் தனது ஆன்மாவை தளர்த்தி ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு சென்றார். நிங் தொகுப்பை பயில வேண்டுமானால் ஒருவரது இதயம் எப்பொழுதும் போல இருக்க வேண்டும். டாங்சியானின் இதயம் அசையாத தடாகம் போலவும் சுவாசம் ஓடும் நடி போலவும் மாறியது. சிஸ்டம், இந்த உறிஞ்சும் வேகத்தை 10,000 மடங்கு அதிகப்படுத்து என்று அவர் ஆணையிட்டார். ஆணை ஏற்கப்பட்டது. உறிஞ்சுதல் தொடங்குகிறது என்ற மின்னணு குரல் ஒலித்தது. அந்த வினாடியே சீட்டிங் முறை செயல்பட தொடங்கியது. பூம்! அமைதியாக இருந்த அந்த நிங் உலகம் மொத்தமும் அதிர்ந்தது. நிசப்தமான சூழல் திடீரென்று ஒரு பெரும் வெள்ளமாக மாறியது. நிங் தொகுப்பின் பிரம்மாண்டமான ஆற்றல் அப்படியே டால்சியானின் ஆன்மாவுக்குள் சோல்சி பாய்ந்தது. அவரது ஆன்மா வெளி மட்டும் எல்லையற்றதாக இல்லை என்றால் அந்த ஒரே அடியில் அவரது மனது சிதறி அவர் ஒரு பித்தனாக மாறியிருப்பார். சில நிமிடங்களிலேயே அந்த ஏட்டில் எஞ்சியிருந்த அத்தனை சாரத்தையும் டாங்சியான் முழுமையாக உறிஞ்சு முடித்தார். அந்த மாய உலகம் அப்படியே சரிந்து மறைய டாங்சியானின் ஆன்மா மீண்டும் அவரது உடலுக்கு திரும்பியது. ஃபா தொகுப்பை போலவே இந்த நிங் தொகுப்பிலும் குறிப்பிட்ட தற்காப்பு கலைமுறைகள் எதுவுமே இல்லை. மாறாக அதில் இருந்தது அடக்க முடியாத ஒரு மகா ஞானத்தின் சாரம் மட்டுமே. மாரல் மார்ஷல் ஸ்கிரிப்சரை பொறுத்தவரை வெறும் தொழில்நுட்ப முறைகள் என்பவை விலங்குகள் போன்ற தலைகளே. டாங்சியான் மெல்ல தனது கையை நீட்டினார். அவருக்கு முன்னால் இருந்த 10 அடி விண்வெளி பரப்பு அடுத்த கணமே உறைந்தது. அந்த பகுதியில் ஆற்றலின் ஓட்டம் முற்றிலுமாக நின்றது. இது காலத்தை நிறுத்தும் கலை, டைம் சஸ்பென்ஷன். டாங்சியானின் கண்கள் வியப்பில் விரிந்தன. நேரத்தையே கட்டுப்படுத்தும் இந்த அபூர்வ சக்தி அவருக்கு கிடைத்திருந்தது. அதே சமயம் அந்த 5வது மாடியில் ஒரு கனமான காலடி சத்தம் கேட்டது. ஷியாய் தியான் ஹுய் அங்கே நுழைந்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருக்க அவனது மேனியிலிருந்து நெருப்பு பிழம்புகள் போன்ற ஆற்றல் வெளிப்பட்டது. யார் நீ? இந்த இடத்திற்கு வர உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று அவன் கத்தினான். டாங்சியான் தான் இப்போதுதான் அடைந்த அந்த நிங் ஆற்றலை சோதிக்க இதுவே சரியான தருணம் என்று கருதி தயாரானார். டாங்ஷியானின் கண்கள் சற்று சுருங்கின. நின் தொகுப்பை புரிந்து கொள்வதன் மூலம் காலத்தையும் விண்வெளியையும் ஒரு கணநேரம் அப்படியே உறைய வைக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்தார்.
இது இயற்கையான கால விதியல்ல, மாறாக தனது அபாரமான ஆன்மா ஆற்றலைக் கொண்டு காலத்தையும் இடத்தையும் வலுக்கட்டாயமாக சீல் வைக்கும் ஒரு கலை. இந்த மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சரை உருவாக்கிய அந்த டாங் வம்சத்து முன்னோடி உண்மையிலேயே ஒரு மகா மேதை என்று அவர் வியந்தார். ஒரு கலையை பயில்வது எளிது, ஆனால் எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து இவ்வளவு நுணுக்கமான ஒரு கலையை உருவாக்குவது என்பது சொர்க்கத்திற்கு ஏணி போடுவதற்கு சமம். அந்த முன்னோடி மீதான மதிப்பு டாங்ஷியானின் மனதில் பன்மடங்கு உயர்ந்தது. இப்போது அவரது ஆற்றல் அடுத்த கட்டத்தை எட்டியிருந்தது. மனதில் உற்சாகம் பொங்க அங்கிருந்த மற்ற தற்காப்பு கலையேடுகளை பார்க்கத் தொடங்கினார். அவற்றை பயில நேரமில்லை என்றாலும் தனது புகைப்பட நினைவாற்றலால் ஒருமுறை பார்த்தாலே அவற்றை அப்படியே மனப்பாடம் செய்துவிட முடியும் என்று அவர் கருதினார். இவ்வளவு பெரிய பொக்கிஷ மலைக்குள் நுழைந்துவிட்டு வெறும் கையுடன் திரும்புவது அறிவீனம் என்று அவர் நினைத்து 2வது ஏட்டை நோக்கி தனது கையை நீட்டினார். இந்த ஏட்டை கீழே வைத்துவிட்டு இங்கிருந்து வெளியேறு என்ற ஒரு குளிர்ந்த ஏளனமான குரல் அந்த அறையை அதிர வைத்தது. டாங்ஷியான் அப்படியே ஸ்தம்பித்து நின்று மெதுவாக திரும்பினார். அவருக்கு பின்னால் ஒரு இரும்பு கோபுரம் போன்ற பிரம்மாண்டமான இளைஞன் நின்றிருந்தான். அவனது கண்களில் வெறுப்பும் கிண்டலும் வழிந்தன. இந்த ஸ்டோன் கிளானின் மார்ஷியல் பெவிலியன் உன்னை போன்ற அந்நியர்கள் வந்து தீட்டுப்படுத்தும் இடம் என்று நினைத்தாயா? வெளியே போ என்று ஷியாய் தியான் ஹுய் உருமினான். டாங்ஷியானின் இதழ்களில் ஒரு கோணலான புன்னகை அரும்பியது. வம்புட்டு வருகிறானா? மிக சரி என்று நினைத்து கொண்டார். தனது புதிய நிங் ஆற்றலை சோதிக்க இதைவிட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் அந்த ஏட்டை கீழே வைப்பதற்கு பதிலாக இன்னும் பலமாக பற்றி கொண்டார். எனது பேச்சை மீறுகிறாயா? நீ சாக துணிந்து விட்டாய் என்று தியான்ஹுய் கத்தினான். முரட்டுத்தனமான கோபத்திற்கு பெயர் போன அவனது கண்கள் சிவந்தன. அவன் தனது முஷ்டியை ஓங்கி ஒரே குத்தாக விட்டான். அத்தியாயம் 162. மார்ஷியல் பெவிலியன் எரிந்தால் எரியட்டும். தனது எலும்பு முத்திரையை தூண்டாமலேயே தியான்ஹுயின் பலம் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. அவன் தனது முஷ்டியை வீசிய அந்த வேகத்தில் அவரை சுற்றியிருந்த புத்தக அலமாரிகளே நடுங்கத் தொடங்கின. அந்த தாக்குதலின் வேகம் காற்றில் ஒரு பெரும் அழுத்தத்தை உருவாக்கியது. அவன் குத்திய வேகத்தில் அலமாரிகள் நொறுங்கி சிதறின. அங்கிருந்த ரகசிய ஏடுகள் காற்றில் பறந்து தரையெங்கும் சிதறின. அந்த வேகமான காற்றில் சில ஏடுகள் கிழிந்து துண்டுகளாகின. இதைக் கண்ட டாங்சியானின் முகம் சுழித்தது. வீணாய்ப் போகிறவனே என்று அவர் முணுமுணுத்தார். ஏனெனில் அங்கிருந்த ஒவ்வொரு கலையும் இம்பீரியல் தரத்தைச் சேர்ந்தவை. இதில் ஒரு ஏட்டை வெளியில் விற்றால் கூட ஒரு பரம்பரையே சொகுசாக வாழ முடியும். இவ்வளவு விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை தியான் ஹுய் இப்படி சிதைப்பது அவருக்கு வருத்தத்தை அளித்தது. டாங்சியான் உடனடியாக தனது முஷ்டியால் பதில் தாக்குதல் நடத்தினார். பாங்! இருவரது முஷ்டிகளும் மோதியதில் வெளிப்பட்ட அதிர்வலைகள் அந்த இடத்திலிருந்த புத்தக அலமாரிகளை தவிடுபொடியாக்கின. தியான் ஹுய் தனது நெஞ்சில் ஒரு பாரத்தை உணர்ந்து பல அடிகள் பின்வாங்கினான். அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் தனது எலும்பு முத்திரையை பயன்படுத்தவில்லை என்றாலும் அவனது சாதாரண குத்து கூட ஒரு சாதாரண வீரனை அந்த இடத்திலேயே கொன்றுவிடும். ஆனால் டாங்சியான் அதை தடுத்தது மட்டுமல்லாமல் தியான் ஹுய்யையே பின்வாங்க செய்துவிட்டார். ஸ்டோன் கிளானின் முக்கிய சீடரான தியான் ஹுய் அடக்க முடியாத கோபத்திற்கு பெயர் போனவன். அடி வாங்கியது அவனது கோபத்தை இன்னும் அதிகரித்தது. நீ சாகப் போகிறாய் என்று அவன் உருமினான். தரையெங்கும் சிதறிக் கிடக்கும் ஏடுகளை பார்த்த டாங்சியான் ஏளனமாக சிரித்தார். உனக்கென்ன பைத்தியமா? நாம் பாட்டுக்கு அமைதியாக படித்துக் கொண்டிருந்தால் திடீரென்று வந்து தாக்குகிறாய் என்றார். ஸ்டோன் கிளானின் எல்லைக்குள் அந்நியர்களுக்கு அனுமதி இல்லை என்று தியான் ஹுய் கத்தினான். ஆஹா, ஸ்டோன் கிளானின் பெருமை பிரமாதம்தான். இன்று என் கண்களை திறந்து விட்டீர்கள் என்று டாங்சியான் உரக்க சிரித்தார். காவலுக்கு இருக்கும் மூத்த அதிகாரிகளுக்கு கேட்கும் வகையில் அவர் சத்தமிட்டார். ஆனால் எவரிடமிருந்தும் எந்த பதிலும் வரவில்லை. அவர்கள் காது கேளாதவர்கள் அல்ல என்பது டாங்சியானுக்கு தெரியும். தியான் ஹுயின் செயலை அவர்கள் மௌனமாக அங்கீகரிக்கிறார்கள். தங்களுக்கு நிகர் எவரும் இல்லை என்ற அகந்தை அவர்களுக்குள் ஊறிப் போயிருந்தது. இதைதான் மேட்டிமைத்தனம் என்பார்கள். டாங்சியான் ஏளனமாக புன்னகைத்தார். மற்றவர்களை கீழ்த்தரமாக நடத்துவது என்றால் இதுதான் போலும். சரி, எனது நோக்கம் நிறைவேறிவிட்டது. இப்போது கொஞ்சம் களைபரத்தை உருவாக்கி எனது கோபத்தை தீர்த்து கொண்டால் என்ன? எப்படியும் இழப்பு ஸ்டோன் கிளானுக்குத்தான், எனக்கல்ல என்று டாங்சியான் தனக்குள் முடிவு செய்தார். நீ ஸ்டோன் கிளானையே இழிவுபடுத்துகிறாய். உனது இந்த நடத்தைக்கு நான் மரியாதை தர வேண்டுமா என்று தியான் ஹுய் சினம் பொங்க கேட்டான். அதற்கு டாங்சியான் சற்றும் சளைக்காமல் பதிலடி கொடுத்தார். அந்த பேச்சு தியான் ஹுயை எல்லையை கடக்கச் செய்தது. நீ சாவையே தேடுகிறாய் என்று ஆவேசமாக கர்ஜித்த அவனது 2 கைகளிலும் எலும்பு முத்திரைகள், போன் மார்க்ஸ் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கின. ஓ, 2 கைகளிலும் எலும்பு முத்திரைகளா? அந்த பயங்கரமான ஒளியை பார்த்த டாங்சியானுக்கு எச்சில் ஊறியது.
அந்த 2 கைகளையும் எப்படியாவது தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசை அவருக்குள் எழுந்தது. ஆனால் ஸ்டோன் கிளானின் வல்லுநர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த இடத்தில் அது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து தனது ஆசையை அடக்கிக் கொண்டு ஆன்மீக ஆற்றலை திரட்டினார். கொல் என்று கத்தியபடி பாய்ந்து வந்தான் தியான்ஹுய். பூம்! அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் இடி முழக்கத்தைப் போல எதிரொலித்தது. அவன் கடந்து சென்ற பாதையில் மின்னல் வெட்டியது, இடி இடித்தது. அந்த மின் புயலில் சிக்கி எண்ணற்ற புத்தக அலமாரிகளும் விலைமதிப்பற்ற ஏடுகளும் சாம்பலாகின. இதை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டோன் கிளான் பெரியவர்களின் இதயம் ரத்தம் சிந்தும் என்பது டாங்சியானுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களின் வலி அவருக்கு பொருட்டல்ல. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று கருதிய டாங்சியான் தனது வலது கையில் ஆற்றலை குவித்து எந்த நுணுக்கமும் இல்லாமல் நேரடி பலத்தை பிரயோகித்து குத்தினார். பாங்! இருவரின் முஷ்டிகளும் மோதின. இருவரது கை தசைகளும் பயங்கரமாக அதிர்ந்தன. அந்த அதிர்ச்சி அலைகள் அவர்களது உடலை தாக்கின. தியான்ஹுயின் எலும்பு முத்திரைகள் அந்த அதிர்வை தாங்கிக் கொண்டன. எனது எலும்பு முத்திரைகள் எதிரடியை தாங்கிக் கொள்ளும். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று அவன் வஞ்சகமாக ஏளனம் செய்தான். டாங்சியான் உணர்ச்சியற்ற முகத்துடன் நின்றார். அவரது எல்லையற்ற உடல் தாவோவும் அந்த அதிர்வை தாங்கும் திறன் கொண்டதுதான். ஆனால் அதை வெளியில் தெரியாமல் பார்த்து கொண்டார். அவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து தனக்கு முன்னால் ஒரு ஆன்மீக தடுப்பை உருவாக்கினார். பின் தனது திவ்ய ஆற்றலை மீண்டும் சீரச் செய்தார். பூம்! தியான்ஹுய் தனது நெஞ்சில் ஒரு பாரத்தை உணர்ந்தான். அவனது வாயோரத்தில் ரத்தம் கசிந்தது. தியான்ஹுய் நூற்றுக்கணக்கான அடிகள் பின்னால் தூக்கி வீசப்பட்டு ஒரு புத்தக அலமாரியின் மீது பலமாக மோதி விழுந்தான். உன்னால் இது எப்படி சாத்தியம் என்று அவன் நம்ப முடியாமல் அலறினான். தனது எலும்பு முத்திரைகளை தூண்டிய பிறகும் ஒருவன் தன்னை குத்துச்சண்டையில் வீழ்த்துவான் என்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. இனிமேலாவது நான் ஏடுகளை படிப்பதை இடைமறிக்காமல் இருக்கிறாயா என்று டாங்சியான் நிதானமாக கேட்டார். ஆனால் தியான்ஹுய் ஆத்திரத்தில் வெடித்தான். கனவு கூட காணாதே என்று கத்தியபடி அவன் தனது இறுதி ஆயுதத்தை ஏவினான். அவனுக்கு பின்னால் மறுபிறவி சுழற்சி போன்ற ஒரு பிம்பம் தோன்றியது. அது ஸ்டோன் கிளானின் மிக உயரிய மற்றும் தடை செய்யப்பட்ட கலையான மறுபிறவி முஷ்டி, ரீஇன்கார்னேஷன் ஃபெஸ்ட். இந்த தாக்குதலுக்கு ஆளாகிறவர்கள் மரண சுழற்சியில் சிக்கி தப்பவே முடியாது. எச்சரிக்கையே இல்லாமல் அவன் தனது முழு பலத்தையும் பிரயோகித்தான். அவனது கைகளில் இருந்த 2 எலும்பு முத்திரைகளும் விண்ணையே அதிரச் செய்யும் அளவுக்கு பிரகாசித்தன. அந்த மாபெரும் ஆற்றலை தாங்க முடியாமல் மார்ஷியல் பெவிலியனின் 5வது மாடி சரியத் தொடங்கியது. நீயே இந்த இடத்துக்கு மதிப்பு கொடுக்காதபோது இது இருப்பதற்கே தகுதியற்றது என்று டாங்சியான் குளிர்ந்த குரலில் கூறினார். அவர் தனது காலால் தரையை ஓங்கி மிதித்தார். அவரிடமிருந்து அழிவின் மறைநூல் ஸ்கிரால் ஆஃப் ரூயின் ஆற்றல் சீறி பாய்ந்தது. தடதடவென அந்த முழு மார்ஷியல் பெவிலியனும் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. உள்ளே இருந்த மற்ற வீரர்கள் அந்த அதிர்வலையில் சிக்கி இரத்தத்தை கக்கியபடி தூக்கி எறியப்பட்டனர். என்ன நடக்கிறது? மார்ஷியல் பெவிலியன் ஏன் வெடிக்கிறது என்று வெளியில் இருந்தவர்கள் அலறினர். கிழிந்த ஏடுகளும் உடைந்த மரத்துண்டுகளும் வானிலிருந்து மழையென பொழிந்தன. நிறுத்துங்கள், இப்போதே நிறுத்துங்கள் என்ற ஆவேசமான குரல்களுடன் 4 முதியவர்கள் வானில் தோன்றினர். அவர்கள் ஸ்டோன் கிளானின் மூத்த அதிகாரிகள், எல்டர்ஸ். சிதைந்து போன தங்களது பொக்கிஷ கோபுரத்தை பார்த்து அவர்களின் முகம் அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் விகாரமானது. ஒரு சிறு சண்டை என்று நினைத்த அவர்களுக்கு இது இவ்வளவு பெரிய பேரழிவாக மாறும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. டாங்ஷியானின் மனதில் குளிர்ந்த வெறுப்பு குடிபுகுந்தது. இந்த 4 ஸ்டோன் கிளான் பெரியவர்களும் மார்ஷியல் பெவிலியனை பாதுகாக்க வேண்டியவர்கள். தியான்ஹுய் வம்புக்கு வந்தபோது வராதவர்கள் இப்போது கோபுரம் உடைந்ததும் ஓடி வருகிறார்கள். ஏற்கனவே கலயபரத்தை உருவாக்க துணிந்துவிட்ட டாங்ஷியான் இப்போது பின்வாங்க தயாராக இல்லை. அவர் தனது ஆன்மீக ஆற்றலை இன்னும் 3 மடங்கு அதிகரித்தார். அடங்காத சிறுவனே என்று ஆவேசப்பட்ட அந்த 4 பெரியவர்களும் ஒரே நேரத்தில் தாக்கினர். அவர்கள் 4வரும் இன்னேட் யூனிட்டி என்ற மிக உயரிய நிலையில் இருப்பவர்கள். அவர்களின் கூட்டு வலிமை விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்தது. ஒரு பேரரசர் நிலை போர்வீரன் கூட இதை எதிர்க்க துணிய மாட்டான். ஆனால் டாங்ஷியான் தனது எல்லையற்ற உடல் டாவோ ஆற்றலை மறைத்து வைத்துக்கொண்டு அவர்களின் அழுத்தத்தை முற்றிலுமாக அலட்சியம் செய்தார். எவ்வளவு துணிச்சல் உனக்கு! நாங்கள் 4 இணைந்தும் உன்னை நிறுத்த முடியவில்லையா என்று ஒரு பெரியவர் கர்ஜித்தபடி தனது கையை நீட்டி மறுபிறவி முஷ்டியை பிரயோகித்தார். ஆனால் டாங்ஷியானின் இலக்கு தியான்ஹுய் மட்டுமே. நான் ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவனை தேவர்களாலும் காப்பாற்ற முடியாது என்று முழங்கியபடி அவர் முன்னேறினார். அந்த 4 அதிகாரிகளும் இணைந்து 4 மறுபிறவி முஷ்டி ஆற்றல்களை ஒன்றாக இணைத்து டாங்ஷியானை நோக்கி வீசினார்.
இது ஒரு மரண அடி. இதில் சிக்கினால் யாராக இருந்தாலும் பிழைக்க முடியாது. அந்த ஆற்றல் நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டது. தப்பிக்க வழியே இல்லை என்ற நிலை. ஆனால் டாங்ஷியான் ஏளனமாக சிரித்தார். அவரது கண்கள் வெள்ளி நிறமாக மாறின. விண்ணும் மண்ணும் உறையட்டும். அவர் இப்போதுதான் கற்ற மின் தொகுப்பின் காலத்தை நிறுத்தும் கலையை பயன்படுத்தினார். 100 அடி சுற்றளவில் இருந்த அனைத்தும் அடுத்த வினாடியே உறைந்தன. அந்த 4 மறுபிறவி முஷ்டி தாக்குதல்களுக்கும் இடையே இருந்த சிறு இடைவேளையில் டாங்ஷியான் நிதானமாக நடந்து சென்றார். பின் தனது அழிவின் ஆற்றலால் முதலில் அந்த 4 தாக்குதல்களையும் சிதறடித்தார். அடுத்த நொடி தியான்ஹுயை நசுக்கினார். ப்ரூக்! டாங்ஷியான் ரத்தத்தை கக்கியபடி காற்றில் தெரித்து விழுந்தான். அத்தியாயம் 163. வார்த்தைகளை கொல்லும். 4 வலிமைமிக்க அதிகாரிகளின் முன்னிலையிலேயே தியான்ஹுயை தரைமட்டமாக்கிய டாங்ஷியான் இப்போது ஸ்டோன் கிளானின் ஒட்டுமொத்த கௌரவத்தையும் காலடியில் போட்டு மிதித்து விட்டார். டாங்சியான் தியான்ஹுயின் நெஞ்சின் மீது தனது காலை ஓங்கி வைத்தார். தியான்ஹுயின் வாயிலிருந்து ரத்தம் ஊற்றெடுத்துக் கொண்டிருந்தது. சுற்றியிருந்த வீரர்கள் அனைவரும் சிறையென உறைந்து போயினர். அந்த 4 பெரியவர்களும் திகைத்து நின்றனர். டாங்சியான் எப்படி தங்களது அத்தனை தற்காப்புகளையும் மீறி தியான்ஹுயை எட்டினார் என்பது அவர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. தியான்ஹுய் பேச முயன்றான். ஆனால் ரத்தம் அவனது வார்த்தைகளை தடுத்தது. டாங்சியான் அவனை மீண்டும் தாக்கவில்லை. 4 பெரியவர்களின் முன்னிலையில் அவனை அங்கேயே கொல்வது என்பது விண்ணை தொடுவதற்கு சமம் என்று அவருக்கு தெரியும். மேலும் இப்போதே அவனை கொன்றுவிட்டால் ஸ்டோன் கிளானுடனான உறவு முற்றிலும் முறிந்துவிடும். அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை. டாங்சியான் குனிந்து கொலைவரி மின்னும் கண்களுடன் தியான்ஹுயை பார்த்தார். இப்போது சொல், நான் எப்படி என்று கேட்டார். அடாவடித்தனத்திற்கு பெயர் போன தியான்ஹுய் இப்போது தன்னை விட கொடூரமான ஒருவனை கண்டு மிரண்டு போனான். அவனது ஆன்மாவே நடுங்கியது. என்னை கொல்லாதே என்று அவன் மண்டியிட்டு கதறினான். அப்போதுதான் அந்த 4 பெரியவர்களும் சுயநினைவுக்கு வந்தனர். சிறு மிருகமே, ஸ்டோன் கிளானிலேயே வந்து கலைபரம் செய்ய உனக்கு எவ்வளவு துணிச்சல்! சாக துணிந்து விட்டாயா? தியான்ஹுயை விடு, இல்லையேல் உன் பிணத்தை தான் இங்கே விட்டுச் செல்வோம் என்று கத்தியபடி டாங்சியானை நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டனர். டாங்சியான் தியான்ஹுயை நசுக்கி கொன்றுவிடுவார் என்ற பயத்தால்தான் அவர்கள் அதுவரை தாக்காமல் இருந்தனர். டாங்சியான் தலை நிமிர்ந்து ஆவேசமாக சிரித்தார். ஹா, என்ன ஒரு வஞ்சகமான நம்பிக்கையற்ற கூட்டம்! இன்று உங்கள் முகத்திரையை கிழித்து விட்டேன். அவரது வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். கடவுளே, இவனுக்கு பைத்தியமா? ஸ்டோன் கிளானை இப்படி பகிரங்கமாகவா அவமதிப்பது? துணிச்சல் மிக்கவர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இவ்வளவு பயமற்ற ஒருவனை நான் கண்டதே இல்லை என்று மக்கள் தங்களுள் கிசுகிசுத்தனர். இந்த வார்த்தைகளுக்கு பிறகு டாங்சியான் ஸ்டோன் கிளானுடனான அத்தனை உறவுகளையும் அறுத்தெறிந்து விட்டார் என்பது உறுதியானது. ஸ்டோன் கிளானின் அந்த 4 பெரியவர்களின் கண்கள் சிவந்தன. இன்று ஒரு பிணம் இங்கே விழுவது உறுதி என்று அவர்கள் ஆவேசமாக முழங்கினர். ஒரு பெரியவர் தனது கையை உயர்த்த அதில் மூதாதையர் எலும்பு முத்திரை, ஆன்செஸ்ட்ரல் போன் மார்க் பிரகாசமாக மின்னியது. அவரது மறுபிறவி முஷ்டி, ரீஇன்கார்னேஷன் ஃபிஸ்ட் ஆற்றலால் காற்றில் 2 கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ் உருவாகின. இது ஷாண்டன் ஜிங் நிலைக்கு கீழே இருக்கும் எவரையும் தூசியாக மாற்ற போதுமானது. டாங்ஷியான் தனது வலது உள்ளங்கையில் மர்மமான ஆற்றலை திரட்டினார். அது அவரது 6 மார்டல் அனிஹிலேஷன் வாழ் ஆற்றல். இதை வெளிப்படுத்தினால் அவரது அடையாளம் அம்பலமாகலாம். ஆனால் இவ்வளவு பெரிய தாக்குதலை எதிர்கொள்ள வேறு வழி இல்லை. இருதரப்பும் மோதத் தயாரான அந்த நொடியில் நிறுத்துங்கள், இப்போதே நிறுத்துங்கள் என்ற கூச்சல் கேட்டது. ஷின்யாங் மற்றும் இளவரசர் டாங் ஜிங் யூன் இருவரும் ஓடி வந்தனர். தரைமட்டமாகி கிடந்த மார்ஷியல் பெவிலியனை பார்த்த ஷின்யாங் பேற்றற்று போனார். டாங்ஷியானுக்கும் தியான்ஹுய்க்கும் மோதல் வரும் என்று அவர் எதிர்பார்த்தார்தான். ஆனால் ஒட்டுமொத்த கோபுரமே காணாமல் போகும் என்று அவர் நினைக்கவில்லை. அதுவும் ஸ்டோன் கிளானின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவனான தியான்ஹுய் டாங்ஷியானின் காலுக்கு அடியில் ஒரு அடிப்பட்ட நாயைப் போல கிடப்பதைக் கண்டு அவர் திகைத்து போனார். ஒரு புனித வம்சத்தின் வாரிசான ஜிங் யூனை விட டாங்ஷியான் இப்போது ஷின்யோங்கின் கண்களுக்கு ஒரு அசுர பலம் கொண்ட வீரனாக தெரிந்தார். இந்த புலியை எப்படியாவது அடக்கி தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் தீயாக பற்றியது. மூத்த அதிகாரிகள் என்றாலும் ஷின்யோங் ஒரு செல்வாக்கு மிக்க சீடர் என்பதால் அவர்கள் தங்களது தாக்குதலை நிறுத்தினர். இளம் எஜமானே, ஏன் எங்களை தடுக்கிறீர்கள்? இந்த திமிர் பிடித்தவனை இப்போதே கொல்ல அனுமதிக்கவும் என்ற ஒரு அதிகாரி முறையிட்டார். ஷின்யோங் ஒரு பெருமூச்சு விட்டார். பெரியவர்களே, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னை அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஷின்யோங் நிதானமாக தந்திரமாக காய்களை நகர்த்தத் தொடங்கினான். ஐயா, எங்களது மார்ஷியல் பெவிலியனை ஏன் தரைமட்டமாக்கினீர்கள் என்று மென்மையான குரலில் கேட்டான். டாங்சியான் ஏளனமாக சிரித்துவிட்டு தனது காலால் இன்னும் பலமாக அழுத்தினார். காலுக்கு கீழே கிடந்த தியான்ஹுய் வேதனையில் அலறினான். அவனையே கேள் என்றார் டாங்சியான். ஷின்யாங்கின் முகம் லேசாக துடித்தது.
தியான்ஹுய் ஒரு முரட்டுத்தனமான வீரன். அவனை வீழ்த்த ஷின்யாங்கிற்கே 100-200 நகர்வுகள் தேவைப்படும். ஆனால் டாங்சியான் மிக குறுகிய நேரத்திற்குள் அவனை முழுமையாக சிதைத்திருக்கிறார் என்றால் அவரது பலம் அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறதென்பதை ஷின்யாங் உணர்ந்தான். மிரட்டல் கொடுக்காதே, தைரியம் இருந்தால் என்னை விடு, உன்னை கொன்று புதைக்கிறேன் என்று தியான்ஹுய் கத்தினான். கரக். டாங்சியான் எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் தனது காலின் எடையை மாற்றினார். தியான்ஹுயின் விலா எலும்புகள் உடைந்து சதையினுள் குத்தின. அது உயிரை பறிக்காது, ஆனால் நரகவேதனையை கொடுத்தது. இவ்வளவு தரக்குறைவாக பேச உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? ஸ்டோன் கிளான் விருந்தினர்களை இப்படித்தான் நடத்துமா? இவ்வளவு நேரம் நீங்கள் காட்டிய மரியாதையெல்லாம் வெறும் நடிப்பா? உங்கள் இதயத்தின் ஆழத்தில் எங்களை இழிவாகவா கருதுகிறீர்கள் என்று டாங்சியான் அமைதியாகவும் தெளிவாகவும் கேட்டார். இந்த வார்த்தைகள் விழுந்த அடுத்த வினாடி ஷின்யாங்கின் முகம் கருத்தது. விஷயம் கைமீறி போகிறது என்று அவன் உள்ளக்குள் நடுங்கினான். அங்கே கூடியிருந்த மற்ற பிரிவை சேர்ந்த வீரர்களும் நாடோடி வீரர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் பார்வையில் கோபம் மின்னியது. ஸ்டோன் கிளான் நம்மை இவ்வளவு மட்டமாகவா நினைக்கிறது? ஷியாய் காங்கால் நேரடியாக விருந்தினர் அதிகாரி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஒருவருக்கே இந்த நிலை என்றால் நம்கதி என்ன? இதுதான் இவர்களின் அதிகார தோரணையா என்று முணுமுணுப்புகள் பரவின. வெறும் ஒரே ஒரு கேள்வியின் மூலம் அங்கிருந்த கூட்டத்தில் பாதியை ஸ்டோன் கிளானுக்கு எதிராக டாங்சியான் திருப்பிவிட்டார். ஷின்யாங் பத்தரமடைந்தான். இதை சரியாக கையாளாவிட்டால் ஸ்டோன் கிளானின் நற்பெயர் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஐயா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். எங்கள் ஸ்டோன் கிளான் யாரையும் இழிவாக கருதாது. இது வெறும் ஒரு தவறுதலாக நடந்துவிட்டது. இது வெறும் ஒரு புரிதல் குறைபாடுதான் என்று ஷின்யோங் சமாளிக்க முயன்றார். டாங்சியான் ஏளனமாக சிரித்தபடி தனது கையை வேகமாக வீசினார். கிளாங்! ஷியாய்காங் கொடுத்த அந்த விருந்தினர் அதிகாரி அடையாள அட்டை தரையில் விழுந்து கணீர் என்று சத்தமிட்டது. என்ன புரிதல் குறைபாடு, இதையா சொல்கிறாய் என்று அவர் கேட்டார். ஷின்யாங்கின் முகம் அவமானத்தில் சிவந்தது. ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் திணறினார். உள்ளுக்குள் தியான்ஹுயை 100 முறை சபித்தார். அறிவற்றவனே, ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை மனதிற்குள்ளேயே வைத்திருக்க வேண்டியதுதானே, ஏன் கத்த வேண்டும்? இப்போது டாங்சியான் கையில் மிகச் சிறந்த ஆயுதம் கிடைத்துவிட்டது என்று குமைந்தார். மக்கள் கருத்தே ஒருவனை கொன்றுவிடும். இந்த செய்தி பரவினால் ஸ்டோன் கிளானை நம்பியிருக்கும் மற்ற சிறிய பிரிவுகள் அவர்களை விட்டு விலகிவிடும். ஐயா, தயவு செய்து அமைதியடையுங்கள். இந்த சம்பவத்திற்காக எங்களது ஸ்டோன் கிளான் உங்களுக்கு சரியான இழப்பீட்டை தரும். நாங்கள் ஒரு பெரிய பரம்பரை. எங்களுக்குள் சில கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு தனிநபரின் தவறான செயலை வைத்து ஒட்டுமொத்த பிரிவையும் எடை போடுவது நியாயமா என்று ஷின்யாங் கேட்டார். அவரது நெற்றியில் வியர்வை அரும்பியது. இந்த சூழ்நிலை ஒரு மரண போராட்டத்தை விட கடினமாக அவருக்கு தெரிந்தது. டாங்சியான் குளிர்ந்த குரலில் சிரித்தார். ஒருமுறை நடந்தால் அது மீண்டும் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? ஸ்டோன் கிளான் எப்போது என் முதுகில் குத்தும் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு என்னால் இங்கே வாழ முடியாது. ஷின்யாங் தனது பற்களை கடித்தார். பின் தனது அங்கியிலிருந்து ஒரு இரும்பு பெட்டியை வெளியே எடுத்தார். ஐயா, பழங்காலத்தின் 10 மகா சொர்க்க மண்டலங்களே, செலஸ்டியல் ரியான்ஸ் இன் ஒன்றான பண்டைய தேவதை பீனிக்ஸ் அரண்மனையின் ஏன்ஷியன் ஃபேரி ஃபீனிக்ஸ் பேலஸின் சாவி இந்த தவறுக்கான மன்னிப்பாக போதுமானதா? டாங்சியானின் கண்கள் சட்டென்று சுருங்கின. சுற்றியிருந்த வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்தன. அடுத்த நொடி குதிக்கும் எண்ணெயில் தண்ணீர் ஊற்றியது போல அங்கு பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. என்ன, பண்டைய தேவதை பீனிக்ஸ் அரண்மனையா? காலத்தையும் விண்வெளியையும் கடந்து செல்லக்கூடிய, எந்த ஒரு தடையும் இன்றி 10,000 உலகங்களுக்குள் நுழையக்கூடிய அந்த மாய அரண்மனை உண்மையிலேயே இருக்கிறதா என்று மக்கள் வியப்பில் கத்தினர். அத்தியாயம் 164. இழப்பீடு. அழியாத பீனிக்ஸ் மண்டபத்தின் சாவி. டாங்சியானும் ஒரு நிமிடம் திகைத்து போனார். உண்மையில் தியான்ஹுயை கொல்ல வேண்டும் என்பது அவரது நோக்கமல்ல. இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை சாவியாக கொடுப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டோன் கிளானின் இத்தனை மூத்த வீரர்கள் சூழ்ந்திருக்கும்போது தியான்ஹுயை கொல்வது சாத்தியமற்றது என்று டாங்சியானுக்கு தெரியும். ஆனால் ஷின்யாங் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வெளியிடுவார் என்று அவர் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அழியாத பீனிக்ஸ் பண்டைய மண்டபம். இந்த ஹெவன் லெவல் கோட்டையை கைப்பற்றினால் டாங் வம்சம் கற்பனை செய்ய முடியாத உயரத்திற்கு செல்லும். தற்காப்பு கலை உலகில் 4 விஷயங்கள் மிக முக்கியம்: சட்டம், துணை, செல்வம் மற்றும் நிலம். சட்டம் என்பது சாகுபடி நுட்பங்களை குறிக்கும். டாங்சியான் ஏற்கனவே 10,000 மடங்கு பெருக்கம் 10,000 ஃபோல்ட் ஆம்பிளிஃபிகேஷன் மூலம் சேகரித்த நுட்பங்கள் எந்த ஒரு பெரிய சக்திக்கும் சவால் விடக்கூடியவை. எனவே அவர்களுக்கு இதில் குறையில்லை. துணை என்பது சாகுபடி கூட்டாளிகளை குறிக்கும். டாங்சியானின் இதயத்தில் எந்த பெண்ணும் இல்லை. அவரது வாழ்வீச்சுக்கு தனிமையே வலிமை. இதுவும் அவருக்கு தேவையில்லை.
செல்வம். வளங்களை பொறுத்தவரை ஹெவன்லி வால்ட் மூலம் அவர் எப்போது வேண்டானாலும் பணத்தை பெருக்க முடியும். அப்படியானால் டாங் வம்சத்திடம் இல்லாதது எது? அதுதான் உயர்தரமான புனித நிலம், சுப்ரீம் கிரேட் இம்மார்ட்டல் லேண்ட். தற்போது டாங் வம்சம் இருக்கும் மலைப்பகுதி மிகவும் சாதாரணமானது. 10,000 மடங்கு மேம்படுத்தினாலும் அது உலகத் தரத்திலான உயரொடுக்க தரத்தை எட்டவில்லை. ஆனால் அழியாத பீனிக்ஸ் பண்டைய மண்டபம் முற்றிலும் வேறுபட்டது. இது புராணங்களில் கூறப்படும் மிக உயரிய புனித தலம். இது விண்ணுலக ஆற்றலை, ஹெவன்லில் சீயை தானாகவே உறிஞ்சுவது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தின் ஆதி ஆற்றலையும் பிரைமோடியல் கேயாஸ் எனர்ஜியையும் ஈர்க்க வல்லது. இதில் எல்லையற்ற ஆன்மீக நரம்புகள், ஸ்பிரிட் வெயின்ஸ் ஓடுவதாக கூறப்படுகிறது. அனைத்திலும் மேலாக இது ஒரு நகரும் அரண்மனை. விண்வெளியின் சூனியத்தை கூட கடந்து செல்லும் ஆற்றல் இதற்கு உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவேளை டாங் வம்சம் பெரும் ஆபத்தில் சிக்கினால், டாங் வம்சம் எதிர்காலத்தில் எப்போதாவது 6 விண்ணுலக கிளான்களால் வேட்டையாடப்பட்டால் டாங் சியான் இந்த அழியாத பீனிக்ஸ் பண்டைய மண்டபத்தை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக கப்பித்துவிட முடியும். இது அப்படியே அவருக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் போல தெரிந்தது. டாங் சியானின் கண்களில் பேராசை மின்னியது. ஷின்யோங்கின் கையில் இருந்த அந்த சாவியை இப்போதே பிடுங்கிக் கொள்ளலாமா என்ற உந்துதலை அவர் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டார். மிகவும் வெளிப்படையாக ஆசைப்பட்டால் சந்தேகம் வரும் என்பதால் அவர் தனது முகபாவனையை மாற்றிக்கொண்டார். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஸ்டோன் கிளானை எதிர்க்கும் எண்ணம் இல்லை. ஆனால் சிலர் பேசிய வார்த்தைகள் மிகவும் புண்படுத்தும் விதமாக இருந்தன என்று டாங் சியான் கூறினார். பின் தனது காலடியில் இருந்த தியான் ஹுயை ஒரே உதையாக உதைத்து ஷின்யோங்கின் காலடியில் தள்ளினார். இவனை இழுத்துச் செல்லுங்கள், இந்த உதவாக்கரையால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சும் என்று ஷின்யோங் ஆத்திரத்துடன் உத்தரவிட்டார். தியான் ஹுயான் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை இழக்க வேண்டியிருக்கிறதே என்று அவரது இதயம் ரத்தம் சிந்தியது. ஆனால் டாங் சியானின் நன்மதிப்பை பெற இந்த தியாகத்தை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. எனது நிலையை நீங்கள் புரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி என்று கூறியபடி ஷின்யோங் அந்த சாவியை டாங் சியானிடம் ஒப்படைத்தார். டாங் சியான் தயக்கமின்றி அதை ஏற்றுக்கொண்டார். இத்தனை பேர் முன்னிலையில் ஷின்யோங் போலியான சாவியை கொடுக்க துணிய மாட்டார். அப்படி செய்தால் ஸ்டோன் கிளானின் மானம் கப்பலேறிவிடும். சரி, இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள், இல்லையென்றால் நான் இவ்வளவு மென்மையாக நடக்க மாட்டேன் என்று டாங் சியான் எச்சரித்தார். ஷின்யோங் ஒரு கசப்பான புன்னகையுடன், அனைவரும் அமைதியாக இருங்கள், நாம் அமர்ந்து பேசலாமா? எனக்கு நண்பர்களை சம்பாதிப்பது பிடிக்கும். வரப்போகும் அரக்கர்களை அழிக்கும் போரில் உங்களது பலம் எங்களுக்கு தேவை. டாங் சியான் சிறிது யோசித்துவிட்டு தலையசைத்தார். உடனே ஷின்யோங் அங்கிருந்த மற்ற வீரர்களை பார்த்து தனது கைகளை கூப்பினார். இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் எங்கள் கிளானுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கும் மன்னிப்பு கோருகிறோம். இங்கு வந்துள்ள ஒவ்வொரு விருந்தினருக்கும் 3000 குறைந்த தர விண்ணுலக படிகங்களும் 1 விண்ணுலக தர பொக்கிஷமும் இழப்பீடாக வழங்கப்படும். ஸ்டோன் கிளானை பற்றி தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம் என வேண்டுகிறேன் என்று அறிவித்தார். பாதிக்கப்பட்ட டாங் சியானை அமைதியாகிவிட்டதாலும் தங்களுக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைத்ததாலும் அங்கிருந்த கூட்டத்தினரின் கோபம் தணிந்தது. ஸ்டோன் கிளானின் மூத்த சீடர் ஷின்யாங் காட்டிய அந்த பெருந்தன்மை அங்கிருந்த வீரர்களின் கோபத்தை அப்படியே தணித்துவிட்டது. தப்பு செய்தவன் தியான் ஹூயி தானே தவிர ஷின்யாங் அல்ல என்று அனைவரும் சமாதானமடைந்தனர். உப்பு இட்டவரை உள்ளளவும் நினை என்பது போல விலையுயர்ந்த பரிசுகளை பெற்ற பிறகு எவரும் ஸ்டோன் கிளானை எதிர்க்க விரும்பவில்லை. அதுவும் ஒரு சுப்ரீம் ஹெவன்லி கிளானுடன் பகைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு அமைதியான நந்தவனத்தில் நறுமணம் வீசும் உயர்தர மது ஜாடியும் 18 வகையான அறுசுவை உணவுகளும் பரிமாறப்பட்டன. டாங் சியான், ஷின்யாங் மற்றும் டாங் ஜிங் யூன் ஆகிய மூவரும் ஒரு முக்கோண வடிவில் அமர்ந்திருந்தனர். சகோதரர் டாங், தியான் ஹூயி செய்த தவறுக்காக நான் இந்த மதுக்கோப்பையை ஏந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிய ஷின்யாங் கிளியர் ஸ்பிரிங் சைம் என்ற புகழ்பெற்ற மதுவை ஊற்றினார். இது வேறில்லாத தூய நீர் மற்றும் 100 அரிய மூலிகைகளால் ஆனது. வருடத்திற்கு 100 ஜாடிகள் மட்டுமே தயாரிக்கப்படும் அபூர்வ பானம் இது. டாங் சியான் தயக்கமின்றி அதை ஒரே மூச்சில் குடித்தார். அந்த மது ஒரு தெளிந்த நீரோடை போல அவரது உடலில் பாய்ந்து மறைந்திருந்த காயங்களை குணப்படுத்தியதுடன் அவரது ஆன்ம ஆற்றலையும் லேசாக அதிகரித்தது. அருமையான மது என்றார் டாங் சியான். உங்களுக்கு பிடித்திருந்தால் தாராளமாக ஒரு ஜாடியை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று ஷின்யாங் சிரித்தார். உள்ளுக்குள் அந்த விலையுயர்ந்த மதுவை இழப்பது அவருக்கு வருத்தமாக இருந்தாலும் டாங் சியான் போன்ற ஒரு வலிமைமிக்க வீரரை தன் பக்கம் இழுக்க இது அவசியம் என்று அவர் கருதினார். சகோதரர் டாங், நீங்கள் எங்கள் ஸ்டோன் கிளானிற்கு வந்தது வெறும் மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சருக்காக மட்டும்தானா என்று ஷின்யாங் மெதுவாக கேட்டார். டாங் சியான் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இதோ என்னை சோதிக்க ஆரம்பித்து விட்டான் என்று நினைத்து கொண்ட அவர் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த பதிலை சொன்னார். நிச்சயமாக,
எனக்கு இந்த உலகப் பகைக்கும் அதிகார போட்டிக்கும் வேலையே இல்லை. தற்காப்பு கலைகளை பயில்வதுதான் எனது ஒரே லட்சியம். மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சர் அசாத்திய வலிமை கொண்டது. அதனால் இங்கு வந்தேன். ஷின்யாங் உரக்க சிரித்தார். சகோதரர் டாங், நீங்கள் தற்காப்பு கலைகளின் மீது தீரான பைத்தியமாக இருக்கிறீர்கள். ஆனால் நமது பயணத்தில் வலிமையான எதிரிகளை சந்திக்காவிட்டால் இந்த பயிற்சிகளால் என்ன பயன்? டாங் சியான் ஒன்றும் தெரியாதவர் போல தலையை சொரிந்து கொண்டு, அப்படியானால் உண்மையான வலிமை மிக்க எதிரி என்று யாரைச் சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஷின்யாங்கின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. டாங் சியான் தனது வலையில் விழுந்து விட்டார் என்பதை உணர்ந்த ஷின்யாங் புன்னகையுடன் சொன்னார், எங்கள் ஸ்டோன் கிளான் விரைவில் ஜூட்கு என்ற கொடூரமான அசுர பிரிவுக்கு எதிராக ஒரு தீர்க்கமான போரை தொடங்கப் போகிறது. அந்த பிரிவில் 9 தீய மேதைகளா? அவர்களைப் பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று டாங்சியான் அலட்சியமாக கையை வீசினார். அந்த ஜுகு அசுர பிரிவின் இளைய தலைமுறையில் அந்த ஜுகு அசுரன்தான் பலசாலி என்று நினைத்தேன். அவனெங்கே? ஷின்யாங் மெலிதாக புன்னகைத்தார். ஜுகு அசுரன் ஏற்கனவே எங்களது ஸ்டோன் கிளானால் கொல்லப்பட்டு விட்டான். ஆனால் அவன் அந்த பிரிவின் வெளிப்படையான முதல்நிலை மேதை மட்டுமே. ஜுகு அசுர பிரிவு என்பது 10,000 ஆண்டுகள் பழமையான ஒரு அரக்க வழிமுறை. அவர்களது அடித்தளம் மிகவும் ஆழமானது. அவர்களிடம் மொத்தம் 9 தீய மேதைகள் உள்ளனர். ஒவ்வொருவரும் மார்னிங் சீ நிலையின் உச்சத்தை எட்டியவர்கள். வரவிருக்கும் அரக்கர் போரில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அசாத்திய பலம் இருக்கும். தளபதிக்கு தளபதி, சிப்பாய்க்கு சிப்பாய், அந்த 9 மேதைகளை வீழ்த்துவதுதான் நமது முதன்மையான இலக்காக இருக்கும் என்று ஷின்யோங் தொடர்ந்தார். டாங்சியான் புருவத்தை உயர்த்தினார். ஜுகு அசுர பிரிவை இந்த போரில் தோற்றுவிடும் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் ஷின்யோங் கூறுவதை பார்த்தால் அவர்களிடம் இன்னும் ரகசியமான வல்லுநர்கள் இருப்பது தெரிந்தது. 9 தீய மேதைகளா? சுவாரஸ்யம். அவர்கள் என்னை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நம்புகிறேன். ஷின்யோங் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தார். ஒரு தற்காப்பு கலை பைத்தியத்திற்கு 2 விஷயங்கள் மிகவும் பிடிக்கும். 1 வலிமையான தற்காப்பு கலைகள், 2 சவால் மிக்க எதிரிகள். அந்த 9 மேதைகளை பற்றி சொன்னால் டாங்சியான் நிச்சயம் இந்த போரில் குதிப்பார் என்று அவர் கணக்கு போட்டார். அது பலித்தது. அப்போது அதுவரை அமைதியாக இருந்த ஜிங்யூன் குறுக்கிட்டார். ஜுகு பிரிவிடம் 9 மேதைகள் உள்ளனர். ஆனால் நாம் இங்கே 3 மட்டுமே இருக்கிறோம். அவர்களை எப்படி பிரித்துக் கொள்வது என்று கேட்டார். ஷின்யோங்கின் கண்களில் ஒரு தந்திரமான மின்னல் வெட்டியது. அவர் டாங்சியானை பார்த்து, சகோதரர் டாங் என்ன நினைக்கிறார் என்று புன்னகையுடன் கேட்டார். டாங்சியான் அகலமாக சிரித்தார். 9 பேரையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் தங்களுக்குள் எவை வேண்டுமானாலும் பிரித்துக் கொள்ளட்டும். ஷின்யோங் மற்றும் ஜிங்யூன் இருவருக்கும் கண்கள் அதிர்ச்சியில் துடித்தன. ஒரே நேரத்தில் 9 பேரையும் சமாளிப்பேன் என்று இவ்வளவு கர்வமாக ஒருவன் கூறுவதை கேட்டு அவர்கள் திகைத்தனர். ஜிங்யூன் ஏளனமாக சிரித்தார். அந்த 9 மேதைகளை இவ்வளவு குறைவாக எடை போட்டால் இறுதியில் நீதான் துன்பப்படுவாய். டாங்சியான் எதை பற்றியும் கவலைப்படாமல் மதுவை அருந்தினார். டாங்சியான் சோம்பல் முறித்தபடி எழுந்தார். நான் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவேன், ஆனால் தோல்வியை மட்டும் சுவைக்க மாட்டேன் என்றார் அலட்சியமாக. அத்தியாயம் 165. ஜிங் யூனுடன் ஒரு பலப்பரீட்சை. தியான் யூயை வீழ்த்துவிட்டதால் மட்டும் நீ யாராலும் வெல்ல முடியாதவன் என்று நினைத்து விடாதே என்று ஜிங் யூன் எச்சரித்தார். அவர் ஒரு புனித வம்சத்தை சேர்ந்தவர், கௌரவம் மிக்கவர். டாங்சியானின் அதீத கர்வம் அவருக்கு எரிச்சலூட்டியது. டாங்சியான் மெலிதாக புன்னகைத்தார். உலகிலேயே நான் தான் பலசாலி என்று சொல்ல மாட்டேன், ஆனால் என் ஈடு இணையான வீரர்களுக்கு மத்தியில் நான் வீழ்த்த முடியாதவன்தான். என்ன ஒரு தற்பெருமை! எனக்கு உன்னை போன்ற திறமை இல்லாவிட்டாலும் உன்னை ஒரு 3 நகர்வுகளில் சோதிக்க விரும்புகிறேன் என்று ஜிங் யூன் சவால் விட்டார். டாங்சியான் தனது கண்களை சுருக்கினார். எனக்கு சம்மதம். இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை சிதைக்க வேண்டாம். மேலே வானத்தில் வைத்து பார்த்துக் கொள்வோம். மறுநொடி ஜிங் யூன் ஒரு மின்னலைப் போல வானத்தை நோக்கி பாய்ந்தார். டாங்சியான் நிதானமாக ஒரு துண்டு இறைச்சியை சாப்பிட்டு முடித்துவிட்டு மெதுவாக அவரை தொடர்ந்தார். ஷின்யோங் இந்த சண்டையை தடுக்கவில்லை. அவருக்கு டாங்சியானின் உண்மையான பலம் என்னவென்று தெரிய வேண்டும். தியான் யூய் மிக வேகமாக தோற்றுவிட்டதால் டாங்சியானின் முழு திறனை ஷின்யோங்கால் கணிக்க முடியவில்லை. வானத்தில் 2 உருவங்களும் நேருக்கு நேர் நின்றன. ஒருவரது முகத்தில் தீவிரமான கொலைவெறி, மற்றவரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியாக நின்றார். வெறும் 3 நகர்வுகள் மட்டுமே, ஒருவரையொருவர் காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று ஷின்யோங் இடையில் வந்து நடுவராக நின்றார். ஏனெனில் ஜிங் யூன் அல்லது டாங்சியான் இவர்களில் யாருக்கு காயம் ஏற்பட்டாலும் அது ஷின்யோங்கிற்கு இழப்புதான். சரி, உன்னை 3 நகர்வுகளில் வீழ்த்துகிறேன் என்றார் டாங்சியான். ஜிங் யூனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவர் சாங் வம்சத்தின் மிகச் சிறந்த மேதை. சமவயது வீரர்களிடம் ஒருமுறை கூட தோற்றவில்லை.
தன்னை விட அதிக ஆற்றல் கொண்டவர்களை கூட மிக எளிதில் வீழ்த்துபவர். அப்படிப்பட்டவரை பார்த்து 3 நகர்வுகளில் வீழ்த்துவேன் என்று சொன்ன முதல் ஆள் டாங்சியான் தான். டாங்சியானின் வார்த்தைகள் ஜிங் யூனின் கர்வத்தை நேரடியாக தாக்கின. 3 நகர்வுகளில் என்னை வீழ்த்துவதா? உனது அகங்காரத்திற்கு அளவே இல்லை. துரதிருஷ்டவசமாக உனக்கு 3வது அடியை எடுத்து வைக்கக்கூட நான் வாய்ப்பு தரப்போவதில்லை என்று ஜிங் யூன் ஆவேசமாக முழங்கினார். டாங்சியான் தனது ஒரு விரலை மட்டும் அசைத்து, வா பார்க்கலாம் என்று அலட்சியமாக அழைத்தார். ஜிங் யூன் ஒரு கோபமான கர்ஜனையுடன் தனது உட்புற ஆற்றலை வெளிப்படுத்தினார். பூம் பூம் பூம், விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன. சூறாவளி காற்று சுழன்றடித்தது. தூய வெள்ளை நிற ஆன்மீக ஆற்றல் பெருங்கடல் அலைகளைப் போல காற்றில் பரவியது. அந்த வேகத்தில் டாங்சியான் மற்றும் ஷின்யோங்கின் அங்கிகள் படபடவென அடித்தன. கெயாட்ரிக் சீ நிலை மோசமில்லை என்று டாங்சியான் தலையசைத்தார். ஜிங்யூனின் வயதில் இந்த நிலையை எட்டுவது என்பது மேதைகளுக்கே உரியது. இவரை வீழ்த்த அசாத்திய திறமை தேவை. ஆனால் டாங்சியானிடம் தான் 10,000 ஃபோல்ட் ஆம்பிளிஃபிகேஷன் எனும் சீட்டிங் கோடு இருக்கிறதே. ஜிங்யூனின் சாகுபடி நிலை அதிகமாக இருக்கலாம், ஆனால் டாங்சியானின் அடித்தளம் அவரை விட பல மைல்கள் ஆழமானது. திடீரென்று அந்த ஆற்றல் அலைகளுக்கு நடுவே ஒரு நாகத்தின் கர்ஜனை கேட்டது. ஆயிரக்கணக்கான அடி நீளம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சாம்பல் நிற நாகம் மெல்ல வெளிப்பட்டது. அதன் ஒரு கண் மட்டுமே டாங்சியானின் உருவத்தை விட பெரியதாக இருந்தது. இதோ வந்துவிட்டது டாங்லாங் உடல் என்று ஷின்யோங் வியந்து பார்த்தார். இது 3000 சேக்ரெட் பிசிக்ஸில் மிகவும் உயரியது. இதை தூண்டினால் தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆகிய இரண்டுமே 10 மடங்கு அதிகரிக்கும். இதன் தற்காப்பை உடைப்பது சாதாரண வீரர்களுக்கு சாத்தியமே இல்லை. சாங் வம்சத்தின் எழுச்சி, வானின் கீழ் நானே வீழ்த்த முடியாதவன், நாகத்தின் காலடி என்று கத்தியபடி ஜிங்யூன் அந்த நாகத்தின் முழு சக்தியையும் தனது வலது கையில் குவித்து ஒரு குத்து விட்டார். அந்த முஷ்டி வந்து சேருவதற்கு முன்பே ஆற்றல் அலைகள் நாலாபுரமும் வெடித்தன. வானம் அதிர்ந்தது. சூரியனும் சந்திரனும் மங்கின. நாகத்தின் அந்த மகாசக்தி உலகையே உலுக்கும் வகையில் இருந்தது. சாங்லாங் கலை வெளிப்பட்டுவிட்டது என்று ஷின்யோங் கண்ணிமைக்காமல் பார்த்தார். ஸ்டோன் கிளானின் அந்த தற்காப்பு கலை டாங்லாங் மகாமுனிவரிடமிருந்து பெறப்பட்டது. அதில் உண்மையான நாகத்தின் ஆறா கலந்திருந்தது. சாதாரண வீரர்கள் இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு முன்பே அதன் அழுத்தத்திலேயே மனவலிமை உடைந்து சிதறிப் போவார்கள். மேலும் இதில் கலந்திருக்கும் அழிவு சக்தி பிச்சிங்குயி நிலை வீரர்களை கூட நிலைகுலைய செய்யும். ஜிங்யூனை ஒரு மகாவீரனாக உருவாக்க சாங் வம்சம் பல வருடங்களாக செலவிட்ட உழைப்பு வீண் போகவில்லை என்பதை அந்த தாக்குதல் நிரூபித்தது. இந்த ஒரு அடியாவது உன் உண்மையான பலத்தை வெளிக்கொண்டு வரும் என்று ஷின்யோங் ஆவலோடு எதிர்பார்த்தார். அந்த பிரம்மாண்ட நாகம் வானில் சீறி பாய்ந்து பிரபஞ்சத்தையே அதிர வைத்தது. மேகங்கள் சிதறின, காற்று திசை மாறியது. ஒரு மலை சரிவு சரிந்து விழுவதைப் போன்ற அழுத்தம் டாங்ஷானை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஓ பிரம்மாதம் என்று டாங்ஷான் மெச்சினார். தியான்ஹுயை விட ஜிங்யூன் பல மடங்கு வலிமையானவர் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் சீட்டிங் கோட் வைத்திருப்பவனிடம் அது வேலை செய்யாது என்பதுதான் இந்த உலக விதி. அழிவின் மறைநூல், உலகமே சிதையட்டும். டாங்ஷான் மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சரின் அழிவு தொகுப்பை வெளிப்படுத்தினார். அந்த ஆற்றல் பரவிய அடுத்த நொடி அங்கிருந்த அனைத்தும் சிதையத் தொடங்கின. ஜிங்யூனின் அந்த பிரம்மாண்டமான நாகம் ஏதோ துருப்பிடித்த இரும்பை போல அங்குமிங்கும் வெடிக்கத் தொடங்கியது. அதன் உடல் அணு அணுவாக சிதைந்து சாம்பலானது. என்ன? ஜிங்யூன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஜிங்யூன், எச்சரிக்கையாக இரு. அது மாரல் மார்ஷியல் ஸ்கிரிப்சரின் வேஸ்ட் ஸ்க்ரூல். அது எந்த ஒரு தற்காப்பு கலையையும் அழிக்கும் தன்மை கொண்டது என்று ஷின்யோங் எச்சரித்தார். ஷின்யோங்கிற்குள் ஒரு பக்கம் பொறாமை தட்டியது. அவரே 1 வருடம் முயன்று கற்க முடியாமல் கைவிட்ட கலை இது. தான் சாதிக்க முடியாத ஒன்றை இந்த டாங்ஷியாங் இவ்வளவு எளிதாக கையாளுவதைக் கண்டு அவரது உள்ளம் தவித்தது. அடுத்து என்ன நடக்கும்? ஜிங்யூன் தனது 2வது அடியில் இன்னும் பெரிய இரகசிய கலையை வெளிப்படுத்துவாரா? டாங்ஷியான் தனது நிங் ஆற்றலால் ஜிங்யூனை முற்றிலும் முடக்குவாரா?